இறைவனுக்கும் ஆன்மாவுக்கும் ரெண்டுத்துக்கும் வேறுபாடு கிடையாது. அனோன்யம் என்பதுதான் அந்நியம் இன்மை அப்படிங்கிறத சொல்றார். அந்நியம் இன்மை. அப்ப இந்த வழிபாடு என்று சொல்லக்கூடிய வழிபாடானது அதுல சொல்லும்போது சொல்றார், ஆன்மாவினுடைய அரண் கடல் செலுமே என்பதனுடைய பொருள் 8ஆம் சூத்திரத்தில் அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நம்ம வாங்க முத்தையா வந்திருக்காங்க. 8ஆம் சூத்திரத்தில் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அரண்கடல் செலுமே அப்படிங்கிறது தன்னை இதுவரை வளர்த்து எடுத்தது இந்த சிவம் என்ற அந்த உணர்வு தோன்றுதல் என்பது, அந்த ஞானம் வருதல். அந்த ஞானம் என்பதுதான் 8ஆம் சூத்திரத்தில் அரண்கடல் செலுமே என்பது. 8ஆம் சூத்திரத்தில் இருக்கக்கூடிய அரண்கடல் செலுமேங்கிறது அதனுடைய பொருள் வேற, 11ஆம் சூத்திரத்தில் வேறங்கிறதுக்காக இப்ப நான் சொல்ல வரேன். 8ஆம் சூத்திரத்தில் அவர் உணர்த்துறாரு, இதுவரையிலும் நீ இருக்க வேண்டிய இடம் இது அப்படின்னு சொல்லி உணர்த்துற உடனே தம்முதல் குருவாக இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடியவர் தான் வெளில வந்திருக்காரு. அப்படி வந்தவர் தான் இதுவரையிலும் என்னை வளர்த்து எடுத்தது இந்த சிவம் என்ற அந்த உணர்வு தோன்றுதல். அந்த உணர்வு தோன்றுதலைத்தான் அரண்கடல் செலுதல் அப்படின்னு சொல்றாங்க. எங்க? அங்க. அது எப்படிப்பட்ட உறவு அப்படின்னா, அது அந்நியமின்மையாகிய உறவு. அப்ப எனக்கும் சிவத்துக்கு இருக்கக்கூடிய உறவை 3 இடங்கள்ல சொல்றாரு. ஒன்று 2ஆம் சூத்திரம், இன்னொன்று 5ஆம் சூத்திரம், இன்னொன்று 8ஆம் சூத்திரம், இன்னொன்று 11. இப்படி 4 இடங்கள்ல அத்துவிதத்தை சொல்றார். ஆனா வேற வேற டைமென்ஷன்ல சொல்றார். 2ல சொன்னது பொதுவா சொல்லியிருப்பாரு, அவையே தானேயாய் அப்படின்னு சொல்லி அங்க பொதுவா சொன்னார். 5ல இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுவார். 8ல அந்நியமின்மை அப்படின்னு சொல்லி 8ல சொல்றாரு. ஆனா 11ல தான் காணும் உபகாரம் என்று சொல்லக்கூடிய காணும் உபகாரத்தை சொல்றாரு. இந்த காணும் உபகாரம் எந்த சமயத்திலையும் எங்கேயும் காட்டாத ஒரு நெறி காணும் உபகாரம். பெருமானுடைய அந்த உபகாரத்திலேயே மிக மிக உயர்ந்த உபகாரம் எதுன்னா எது? இந்த காணும் உபகாரம். இந்த காணும் உபகாரத்தை மட்டும் ஒரு அவருடைய உபகாரத்தில் அந்த 0.1% நீங்கள் இந்த காணும் உபகாரத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்கள் கண்ணிலேருந்து வரக்கூடிய தண்ணியை நிறுத்த முடியாது. அதுதான் அயர அன்பு. அது நம்ம புரிந்து கொள்ளாததுனால தான் கண்ணில் நீர் வரல. 11ஆவது சூத்திரம் தாரையாக அது படிக்கும்போது கண்ணில் நீர் வரணும். வருதா? நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து உருவம் தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சொல் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் படிவாங்க. கருணை 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 பெருங்கருணை எதுனா காணும் உபகாரம். ஆனா அந்த காணும் உபகாரத்தை அவரு நமக்கு புரிய வைக்கிறது இல்லை. அதான் பிரச்சனை. இந்த காணும் உபகாரமோ காட்டும் உபகாரமோ நீங்க எவ்வளவுதான் தலைகீழா நின்னாலும் அவர் காட்டினாலும் காணாத ஒழிய முடியாது. ஆனா இதுல ஒரு இடம் ரொம்ப 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 முக்கியமான அந்த 11ஆம் சூத்திரத்துல இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிட்டார். எதனாலன்னா சிவபோகத்துல காணும் உபகாரம் இருந்தா மட்டும்தான் சிவபோகமே சித்திக்கும்.
அப்ப சிவபோகம் சித்திக்கின்ற இடத்துல காணும் விவகாரத்தை சொல்லலைன்னா, அந்த அத்துவித நிலையை பற்றி சொல்லலைன்னா அந்த இடத்துல அந்த சிவபோகத்தை புரிய வைக்க முடியாது. அதனாலதான் அந்த இடத்துல அந்த காணும் விவகாரத்தை சொல்றார். அந்நியமின்மையின் அரண்கடல் செலுமே. என்னது அது? அந்நியமின்மையின் அரண்கடல் செலுமேங்கிறதுக்கு பொருள், அந்நியமின்மையின் அரண்கடல் செலுமே பொருள் என்ன? எழுதியிருக்கீங்களா? படிக்கணும். உள்ளவரார் மட்டும் இல்ல, இதுவரையிலும் என்னை வளர்த்த எடுத்தவர் இவர் என்பதை உணர்தல். அந்த உணர்வு என்பதுதான் ஞானம். அங்க அந்த சூத்திரத்திற்கு ஞானம் வரும் முறைமை இல்லையா? அதுல ஞானம் ஞானம்னு போட்டிருக்க. என்ன ஞானம்? இந்த ஞானம் வராதனால தான் குரு வரல. அப்ப அந்த குரு வந்ததற்கு என்ன ரீசன் சொன்னா, அந்த ஞானம் வந்திருக்கு. எந்த ஞானம்? இதுவரையிலும் என்னை வளர்த்து எடுத்து, இதுவரையிலும் யார் என்னை ஊட்டி வளர்த்து எடுத்தா அப்படிங்கிற அந்த ஞானம், அது சிவம்தான். அதை தவிர வேற யாரும் இல்லை. ஆனா நம்ம கேட்டா யாரை சொல்லுவோம்? 1008 பேர் நம்ம லிஸ்ட்ல இருக்கு. இவன் என்ன வளர்த்தான், இவன் என்ன எடுத்தான், இவன் என்ன வளர்த்தான், இவன் என்ன எடுத்தான். 8ஆம் சூத்திரத்துக்கு அப்புறம் இதை சொல்றது அட்டர் பிளண்டர். உபச்சார வழக்கா வேணா சொல்லாமே தவிர, 8ஆம் சூத்திரம் படிச்ச பிறகு என்னை வளர்த்தது இந்த நிலைக்கு கொண்டு வந்தது யாருன்னு சொன்னா சிவத்தை தவிர வேற யாரையும் சொல்லக்கூடாது. 8 படிச்சதுக்கு அப்புறம், 8 புரிஞ்சதுக்கு அப்புறம், உண்மையிலேயே புரிஞ்சதுன்னா சொல்ல மாட்டோம். அதுக்கு தானே சிவஞான போதம் படிக்கிறோம். சிவஞான போதம் என்ன ஒரு கிளாஸாக வச்சு பரிச்சயத்துக்காக படிக்கிறோம். சிவத்தினுடைய பெருங்கருணையை பார்த்து அந்த கருணையினுடைய எல்லையை டச் பண்ற இடம் 8ஆம் சூத்திரம். அதுல டச் பண்ண பிறகு 8லயே முடிஞ்சிருக்கணும். இந்த 9, 10, 11, 12 கிடையாது. யாருக்கு இந்த 9, 10, 11, 12? அந்நியமின்மையின் அரண்கடல் செலுமையிலேயே முடிஞ்சிருக்க வேண்டியது தானே. அது முடியாததுக்கு எக்ஸ்டெண்ட் பண்றாரு யாரு? அதுதான் மெய்கண்டாரினுடைய தனிப்பெரும் கருணைங்க. அந்த தனிப்பெரும் கருணையை தான் 8ஆம் சூத்திரத்தில் அந்த உணர்வு தோன்றுதல். அந்த உணர்வு இருக்கு பார்த்தீங்கன்னா, எந்த உணர்வு? தம்முதல் குருவுமாய் வந்து வளர்த்து எடுத்தது இந்த சிவம் என்ற அந்த உணர்வு. அப்ப என்னை வளர்ப்பதும் என்னை எடுப்பதும் சிவம் என்பதை, அவனுடைய திருவருளே எல்லாம் காரணம் என்பதை உணர்தல். அப்படி உணர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மா என்ன பண்ணணும்? டக்குன்னு பெருமான் திருவடியை பிடிச்சி டக்குன்னு போய் ட்ரெயின் டிக்கெட் பிடிச்சி முத்தி உலகத்துக்கு போயிடணும். திருப்பி இங்க வந்து இழுத்துக்கிட்டு கிடக்கூடாது. அரண்கடல் செலுமேன்னா முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் இருக்கா? பெருமான் வந்து உபதேசம் செஞ்சு அவருடைய திருவடியை பிடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு ஆப்ஷன் இருக்கா? அதுதானே வந்து ஃபைனல் ஸ்டேஜ். இதுக்கப்புறமும் ஒரு ஆப்ஷன் 9, 10, 11 போடுறாருன்னா அப்ப எதுக்கு போடுறாரு? திங்க் பண்ண வேணாமாங்க. 9, 10, 11 சாராம்சமே கருணை வெளிப்பாடு. கருணையை மீண்டும் மீண்டும் சொல்றதுக்கு தான். அந்த வளர்த்து எடுத்த கருணையை 9, வளர்த்து எடுத்த கருணை 10, வளர்த்து எடுத்த கருணை 11. இதை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி பெருமானுடைய கருணையை வெளிப்படுத்துவது தான் இந்த 3 சூத்திரம் 8க்கு அப்புறம் வர்றது. இல்லைன்னா அந்நியமின்மையின் அரண்கடல் செலுமையை சொன்னவர் அயரா அன்பின் அரண்கடல் செலுமையை வரலும் வர வேண்டிய அவசியமே கிடையாது. யோசிச்சு பாத்தீங்களா? அப்ப பெருமானுடைய அந்த கருணை என்று சொல்லக்கூடிய அந்த கருணையை அந்நியமின்மையின் அரண்கடல் செலுமையில நிறுத்திக்கங்க. இப்ப 17வது சூத்திரத்தினுடைய தொடர்பு எதனோடு வருகின்றதுன்னு சொன்னா 10லேருந்து வரக்கூடிய தொடர்பு தான் 11. அப்ப 10ல என்ன எங்க நின்னோன்றதுல இருந்து தானே 11க்கு வரணும். டைரக்டா 11க்கு வர முடியாது. என்ன சூத்திரம் என்பது ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதுதான் சூத்திரம் இல்லையா? அப்ப 10ஆம் சூத்திரம் என்ன சொல்லுது? 10ஆம் சூத்திரம் என்ன சொல்லுது? நூற்பா படிங்க. இல்ல முதல்ல ஆரம்பம் என்னது? அவனே தானே ஆகிய அந்நெறி. அந்நெறி என்பது என்ன? அந்நெறி என்பது என்ன?
10ஆம் சூத்திரம் படிச்சாச்சு இல்லை? அந்நெறி அப்படிங்கிறது என்ன? நோட்ஸ் எழுதியிருப்பீங்க. ரெண்டு காப்பி குடிக்கலாம் போல இருக்கு. அந்நெறி என்பது உவம உருபு. அது போல. இனிமே மறப்பீங்களா? அந்நெறின்னு உடனே அந்த நெறி அப்படி நமக்கு எப்பவுமே நம்ம புத்தியை தான் அப்ளை பண்ணுவோம். நம்ம படித்தது, நம்மளுடைய திறமை, நம்மளுடைய இது பண்ணால் வேலைக்கு ஆகாது. சிவஞான போகத்தில் சரண்டர் ஆகி பெருமாள் அவர்கிட்ட கொடுத்துடணும். யார்கிட்ட? மெய்கண்டார்கிட்ட கொடுத்துடணும், சிவஞான முனிவர்கிட்ட கொடுக்கணும். அந்நெறி அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா ஒன்றுமே கிடையாது, அது ஓம உருபு. அது போல அப்படின்னு நீங்கள் போட்டு வச்சுங்க. இனிமேல் மறக்கவே மறக்காதீங்க. அந்த சூத்திரத்தினுடைய பொருளே அந்த அது போலங்கிறதுல நிற்கிது. அந்த அந்நெறி என்பதில் அவனே தானே என்பதில் இருக்கக்கூடிய ஏகாரம் என்ன ஏகாரம்? ஏகாரம் தேற்றம். அவனே தானே. தானே என்பது தேற்ற ஏகாரம். அவனேல இருக்கக்கூடிய ஏகாரம், அவனே இருக்கக்கூடிய ஏகாரம் பிரிநிலை. ரெண்டு ஏகாரம். அப்ப முதல்ல 10ஆம் சூத்திரம் வரும்போது முதல்ல எடுத்தோடனே அவனே என்பதில் இருக்கக்கூடிய ஏகாரம் என்ன ஏகாரம்? பிரிநிலை ஏகாரம். எதுல இருந்து பிரிக்கிறாரு? அவனே தானே அப்படிங்கிறது, அவனே அப்படிங்கிறது எதுல இருந்து பிரிக்கிறாரு? இந்த பிரிநிலை எந்த பிரிநிலைனா பெத்தத்தில் இருந்த அவனே தானே. இங்க முத்தி நிலையிலும் அவனே தான் வரான் தானே. நீங்க ஒரு சிவத்தினுடைய ஆப்சன்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது. நாம அவனுடைய இருப்பை நாம புரிந்து கொள்ளுகின்றோம். ஆனா அவனுடைய அத்துவித தொடர்பு அது மாறல, நாம தான் மாறுறோம். சிவம் என்றும் மாறாதது, அதனாலதான் அதுக்கு செம்மை பொருள்னு பேர். என்றும் மாறாததற்கு தான் செம்மைன்னு பேர். அப்ப செம்மை பொருளாக இருக்கக்கூடிய, செம்பொருளாக இருக்கக்கூடிய அது மாறல, நான் தான் மாறிட்டு வரேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. அப்ப அவனே என்பது பிரிநிலை, தானே என்பது வேற யாரையும் அவன் ரெப்ரசன்டேட்டிவா அனுப்புறதுல, அவன் தானே ஆகிய அந்நெறி. அது போல எது போலன்னா இதுக்கு முன்னின்று எனை ஆண்டாய். முன்னின்று தெரியுமா பாட்டு? ஐயா சொல்லுங்க. மூர்த்தியா இருக்காரு. ஓதுவார் வந்ததுக்கு அப்புறம் ஐயா முன்னின்று எனை ஆண்டாய். நீங்க நம்ம இறைவனை முன் நிறுத்துறோமா பின் நிறுத்துறோமா? எல்லா செயலுக்கும் இறைவனை நாம முன் நிறுத்துறோமா இல்ல அவர் ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி போயிடுறாரா? இதுதான் செய்தி. எதை செய்ய நான் செய்தேன், நான் செஞ்சேன். ஆன்மா என்ன பண்ணுது? தன்னை முன்னிறுத்திக்குது. தன்னை முன்னிறுத்துறோடனே விளக்க தூக்கிட்டு பின்னாடி போயிடுறாரு. ஆக்சுவலாக விளக்கு முன்னாடி இருக்கணும், வழிகாட்டுவதற்கு குருவாக இருந்து விளக்க காட்டி தட்டு தடுமாறாமல் குழியில் விழாமல் கூட்டு போகிறேன்னு முன்னாடி வரேங்கிறாரு. நாம் என்ன பண்ணுறோம்? ப்ளீஸ் கோ பேக்குன்னு சொல்லிட்டு விளக்கோடு இருக்கிறவனை பின்னாடி அமிச்சிட்டு
நான் அப்படின்னு போனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாட்டு என்ன ஆகும் அப்படிங்கிறது சொல்கிறார். இந்த நிலையை இப்படி தான் இருந்தேன். எப்படி இருந்தேன்னா, நான் முன்னாடி எப்படி இருந்தேன், முன்னாடி ஒரு காரியத்தை நடத்துனனோ அந்த மாதிரி 10ஆம் சூத்திரத்தில் என்ன பண்ணுறாரு, நான் எப்படி நின்னனோ அந்த ஸ்டேஜுக்கு ஒன்றை தூக்கி போட்டுறேன்றாரு. நீ முன்னாடி நில்லு. இப்போ நான் என்ன செய்கிறேன், பின்னின்று ஏவல் செய்கின்றேன். அவ்வளோதான். இதுதாங்க சேஞ்சு. 10ஆம் சூத்திரத்தினுடைய சேஞ்சு, டோட்டல் சேஞ்ச் என்னன்னா, நாம் இறைவன் முன்னாடி நிறுத்துறது என்ற அந்த நிலையிலே நாம் கொண்டு வந்து எல்லா காரியத்துக்கும் அவன் தலையில் போடுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ இல்லையோ சிவருமான் தான் காரணம். எது விழுந்தாலும் சரி, டம்ளர் விழுந்தாலும் சரி, அவனால் விழுந்ததுன்னு. ஏன்னா வீட்டில் வந்துட்டு ஒரு ஆள் கிடைப்பாங்க, யாரு, ஒய்ஃபு, மனைவி தான். யார் தப்பு பண்ணாலும், புள்ள பண்ணாலும் திட்டுவோம், யார் பண்ணாலும் வெளியில் இருக்கிறவங்க இது பண்ணாலும் அவங்கள திட்டுவோம். ஒரு ஆள் வச்சுருக்கோம்ல, இருக்கோமா, இருக்காங்களா, இல்லை அவங்க திட்டுறாங்களா, அவங்க இவ்வளோ பாவமாக பார்க்குறாங்க. அந்த மாதிரி இறைவனை என்ன பண்ணணும்னு சொன்னால், ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன், எல்லா காரியத்திற்கும் இறைவன், அது நீங்கள் மனசு விட்டு சொல்கிறீங்களோ, உணர்ந்து சொல்கிறீங்களோ, உணராமல் சொல்கிறீங்களோ, அது வேற விஷயம். ஏன்னா உணர்ந்து சொல்கிறது, அதை சொல்ல சொல்ல தான் உணர்வு வரும். இப்படி எல்லா காரியத்துக்கும் அவன் தலையில் போட்டிங்கன்னா உங்கள் பாரம் குறையும். இதை தான் சொல்கிறாரு. இப்படி போட போட என்ன பண்ணுவார், அவன் எடுத்து எடுத்து சுமந்துக்கிட்டே இருப்பான். பின்னாடி தூக்கி மூட்டையை போட போட, நீங்கள் முன்னாடி மூட்டையை தூக்கிட்டு நான் தான் சுமப்பேன்னு நீங்கள் சுமந்தா அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவரும் பின்னாடி வந்துகிட்டே இருப்பார். ஆனால் இதே மூட்டையை நீங்கள் பின்னாடி போட்டுட்டு நீங்கள் முன்னாடி ஃப்ரீயாக நடக்கணும்னு விருப்பப்படுறீங்களா இல்லையா? ஒரு கூலிக்கிட்ட கொடுத்துட்டு ஸ்டேஷனில் நாம் நடந்து போகிறது எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். போயிருக்கீங்களா? ஒரு 10, 15, 20 நாளைக்கு ஒரு டூர் போகிறோன்னா நம்ம ஆளுங்க எடுத்துகிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா, நான் அவசரப்பட்டிருக்கேன். ஒரு 2 பசங்க வேறு, அவங்க ஒருத்தருக்கு ஒரு சூட் கேஸு. எனக்கு ஒன்று, என் மனைவிக்கு ஒன்று, என் பையனுக்கு ஒன்று, என் பொண்ணுக்கு ஒன்று, மொத்தம் அதுவே ஒரு 4 பேருக்கு சேர்த்து ஒன்று, அது ஒன்று 5. இதை தவிர ஒரு பேக்கு, இது கணக்கு பண்ணியே ஒரு தாவு தந்துடும். டோட்டல் ஜர்னியில் மொத்தம் எத்தனை பேக்கு, ஏறும்போது எத்தனை இருக்குது, உள்ளே எத்தனை இருந்தது, இறங்கும்போது எத்தனை இருக்குது, இந்த கணக்கு. இதை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இந்த தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பின்னின்று ஏவல் செய்கின்றேன் புரியும். இப்போ இறைவனுடைய அந்த கருணை என்னன்னு சொன்னா, யாரை நீங்க முன்னாடி நிறுத்துறீங்க அப்படிங்கிறது. அதனால தான் சொல்றார், முன்னின்று அப்படிங்கிற அந்த சொல் ஏகனாகி நிற்றல், பின்னின்று ஏவல் இறைபணி நிற்றல். முன்னின்று என்பது ஏகனாதல், பின்னின்று ஏவல் செய்தல் என்பது இறைபணி நிற்றல். இது ரெண்டு தான் அதுல சொல்றார், ஏகனாகி இறைபணி நிற்றல். இப்ப ஏகனாகி இறைபணி நிற்கிறது அப்படிங்கிறதுல அவனே தானே ஆகிய அந்நெறி எது போலன்றாரு. அவனே தானே ஆகிய அந்நெறினா அது போலங்கிறது எது போல சொல்றாரு. நீ உன்னோட ஸ்டேஜ் முன்னாடி எப்படி இருந்தது, நீ என்ன பண்ண, உன்னை முன்னாடி நிறுத்திக்கிட்டு சுவாமியை பின்னாடி தானே போட்ட. அதே மாதிரி என்ன பண்ண, நீ பின்னாடி போயிடு, பெருமானை முன்னாடி நிறுத்திக்கோ. அது போல இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் அவர் சொல்லல. மெய்கண்டாரனுடைய சிறப்பே பார்த்தீங்கன்னா, பெத்தத்தில் எப்படி இருந்தோமோ அது முத்தி நிலையில் அதை அப்படியே கொண்டு வந்து போட்டுருவாரு. ஆணவத்தோட நீ எப்படி இருந்த அதே மாதிரி பெருமானோட இருக்கு. அத்வைத சம்பந்தம் எப்படிங்க இருக்கும். ஆணவத்தோட நீ இருந்தல்ல, உனக்கு தெரியாது, ஆமா எனக்கு தெரியும், எப்படி இருந்த, நானும் அதுவும் அந்யோன்யமா இருந்தேன், அதே அந்யோன்யம் தான் பெருமானோட, இப்படிதான் சொல்லிடுவாரு. அந்த மாதிரி நீ எப்படி இருந்த முன்னாடி, நீ தன்முனைப்புல நான் என்ன முன்னாடி நிறுத்தின சாமி, நிறுத்தினியா, அந்த இடம் எது, இந்த இடம் தான் சாமி, பெருமானை முன்னாடி அந்த இடத்துல நிறுத்தியா, நீ பின்னாடி போய், அவ்வளோதான் ஏகனாகி.
இப்ப இந்த நிலையத்தான் அவனே தானே ஆகிய அந்நெறி. அதுபோல ஏகனாகி இறைபணி நிற்க மலமாயை தன்னோடு வல்வினை என்ற. இதுல ஒரே ஒரு சிறப்பு இலக்கண குறிப்பு ஒன்று உண்டு. சிவஞான முனிவர் சொல்றார். அவர் சொன்னாதானே தெரியும் இலக்கண குறிப்பு. மலமாயை தன்னோடு வல்வினை இன்றே அப்படிங்கிறது கிராமட்டிக்கல் மிஸ்டேக், சின்டாக்ஸ் எரர் ரெண்டும் இருக்கு. என்ன கிராமட்டிக்கல் மிஸ்டேக்னா, மல மாயை தன்னோடு வல்வினை இன்றே அப்படின்னு இருக்கு. கரெக்டா? அது சரியா? அது மல மாயை தன்னோடு, தன்னுங்கிறது சிங்குலர், மல மாயை தன்னோடு அப்படிங்கிறது சிங்குலர். ஆனா சொல்றது ப்ளூரல். மல மாயை தன்னோடுன்னு சொல்லக்கூடாது, மல மாயை தம்மோடு வல்வினை இன்று. அங்க தன்னோடுன்னு ஒரு சிங்குலர் எப்படி வரும்? மலமோடு வல்வினை இன்றுன்னு சொன்னா ரைட்டு. மலம் மாயை தன்னோடு வல்வினை இன்று. மல மாயை தன்னோடுன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? கரெக்டா இல்லையா? இலக்கண குறிப்பு அம்மா இருக்காங்க. பாருங்க, மெய்கண்டா இருக்கு கொண்டு வந்து அம்மா வந்து தொல்காப்பியத்துலேருந்து கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. மெய்கண்டாரை சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அவர் சொல்லிட்டாரு, சூத்திரத்தில் சொல்றாரு மலமாயை தன்னோடுன்னு சொல்றாரு. ஆக்சுவலி என்ன இருக்கணும் அங்கன்னா, மலமாயை தம்மோடுன்னு இருக்கணும். இருக்கணுமா இல்லையா? இல்லை, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? முதல்ல தமிழ் இலக்கணத்தில் சரியாது இருக்கணும் இல்லையாம்மா? மலமாயை தம்மோடு இருக்கணுமா தன்னோடு இருக்கணுமா? ஒன்று. ரெண்டாவது எரரு, மலமாயை தன்னோடு வல்வினை இன்றேன்னு இருக்கக்கூடாது. அதுவும் சிங்குலர்ல இருக்கு. இன்றேங்கிறது ஒன்று சொன்னா இன்றே, பல சொன்னா இலவேன்னு தான் சொல்லணும். மலமாயை தன்னோடு வல்வினை, மலம் மாயை வல்வினை என்ற மூன்றும் இலவேன்னு சொல்லணுமே தவிர இன்றேன்னு சொல்லக்கூடாது. அதுவும் சிங்குலர்ல முடியுது. ஒரே சூத்திரத்தில் ரெண்டு மிஸ்டேக். எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, இல்லையா? என்னம்மா? அதான் நீங்க சொல்றது வந்து மெய்கண்டாரை நீங்க காப்பாத்துறீங்க. இப்போ வேற யாரு? இப்போ யார்? சிவஞான முனிவர் காப்பாத்ததா நம்ம காப்பாற்ற போறோம்? இது பார்க்கறதுக்கு இப்படி இருக்கே தவிர, சிவஞான முனிவர் சொல்றாரு இதுதான் ஓ அறிவு, சிற்றறிவு. அது குழந்தை ஞானம். அவர் பாடினது தான் அது. அதுக்கப்புறம் அது வந்து தானா இலக்கணம்லாம் வந்து விழும் அதுல. அவர் சொல்லுது அந்த குழந்தை ஞான குழந்தைன்னு சொன்னா, அதை நீ அப்படி படிக்காதடா, நீ படிக்கிற முறை தப்பு. எப்படி படிக்கணும்னா, மலமாயை தன்னோடு வல்வினை இன்றே அப்படிங்கிற போர்டு இருந்தால் எழுதி போடலாம். பட் ஆனால் போர்டு இல்லை, அதனால நீங்க எழுதிக்கங்க. மலமாயை தன்னோடு வல்வினை இன்றே என்பதை எப்படி பிரிக்கணும்னா, மலம் இன்றே ஒரு ஸ்டேட்மெண்ட், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மாயை தன்னோடு வல்வினை இன்றே. மலம் இன்றே, மாயை தன்னோடு வல்வினை இன்றே. இப்ப மலம் இன்றேன்னு சொல்ற அந்த மலம் எது? அது எப்படி போகும்? அது எப்படி போகும்? சூத்திரத்துக்குள்ளேயே இருக்கும். சூத்திரத்துக்குள்ளேயே வாங்க, வெளியில நம்ம போய் நம்பத்துக்கு சொல்லணும். ஏகனாகி நிற்க மலமின்றே, அப்படி கூட்டணும் அந்த சூத்திரத்தை. சூத்திரம் கூட்டுறதுல தான் இருக்கே தவிர நீங்க பாட்டுக்கு சூத்திரத்தில் இருக்கக்கூடிய அப்படியே படிச்சா வராது. சூத்திரத்தை எப்படி கூட்டணும்னா, ஏகனாகி நிற்க மலமின்றே, இறைபணி நிற்க என்னது? மாயை தன்னோடு வல்வினை இன்றே. இப்படி பிரிக்கணும். அப்ப ஏகநாதலினால் இருக்கக்கூடிய பயன் என்ன, இறைபணி நிற்பதினாலே நிற்கக்கூடிய பயன் என்ன, ரெண்டும் சொல்றார் அதுல ஒரே சூத்திரத்துல. அவனே தானே ஆகிய அந்நெறி
ஏகனாகி இறைபணி நிற்க மலமாயை தன்னோடு வல்வினை இன்றே என்ற சூத்திரத்திலே ஏகனாகி நிற்றலினால் நிற்பதனுடைய பயன் மலம் இன்றே, இறைபணி நிற்றலினாலே நிற்கக்கூடிய பயன் மாயை தன்னோடு வல்வினை இன்றே. இங்க வல்வினை என்பது எது? பத்தாவது சூத்திரத்தில் வல்வினை என்பது எதை குறிக்குது? புரியல. இல்லை, கண்மம் ரைட்டு. நான் வினைன்னு சொன்னா நீங்க கண்மம், கேட்டுன்னு சொன்னா கதவுன்ற மாதிரி. வல்வினைங்கிறது எதை குறிக்குதுங்க? அதுதாங்க பாயிண்ட். அங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மலமாயை தன்னோடு வல்வினை இன்றே. அப்ப மாயை தன்னோடு வல்வினை இன்றே, மாயை இல்ல, வல்வினை இல்ல. வல்வினையாவது இங்கே குறிக்கப்பெறுவது ஆகாமியத்தை. சஞ்சீதம் முன்னாடி போயிடுச்சு, குரு வந்து 8ஆம் சூத்திரத்துல போச்சா இல்லையா? அப்ப 10ஆம் சூத்திரத்துல போறது எது? மிஞ்சி நிக்கிறது எது? இனி ஆகாமியம் வராம தடுக்கணும். தி பேசிக் பிரின்சிபிள். சஞ்சீதம் முழுக்க குரு வந்து நீக்கிட்டாருன்னு சொல்லிட்டு திருப்பி நான் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சேன்னா குரு வந்ததுக்கு என்ன பயன் இருக்கு? சஞ்சீதத்தை முழுக்க நீக்கிட்டாரு. அப்ப சஞ்சீதம் முழுக்க நீங்கிய பிறகு எஞ்சி இனி ஆகாமியம் சேரா வண்ணம் காத்தல் பொருட்டு இறைபணி நிற்க வேண்டும். அதன் மூலமாக வல்வினையாகிய ஆகாமியம் இனி தொடராது. அப்ப சீவன் முத்தர்களாகிய சீவன் முத்தர்கள் எப்படி தங்களை அரண் பாதுகாத்துக் கொள்ளுகின்றார்கள்னா, குருவாக வந்த பிறகு சஞ்சீதமானது ஒழிய ஆகாமியத்தை இறைபணி நிற்றலினாலே இனி ஆகாமியம் சேராது நிற்க நடுவுல ஒண்ணு மட்டும் மாட்டிட்டு முழிக்குது. எது? பிராரத்தம். அதை என்ன பண்றதுன்றது 11-12 சொல்றேன். பிராரத்தத்தினுடைய ப்ராசஸ் தான் 11-12. அப்ப இங்கே மல மாயை தன்னோடு வல்வினை இன்றே என்று குறிப்பது எது அப்படின்னா, 8ஆம் சூத்திரத்துல குருவாக வந்த பிறகு, குருவா வந்துட்டார் இல்லையா, சஞ்சீதத்தை ஒழிச்ச பிறகு அந்த நேரத்திலே இருவினை வகுப்பு மலபரிபாகெல்லாம் வந்தாச்சு. திருப்பி இங்க 10ஆவது சூத்திரத்துல வந்து மலமாயை தன்னோடு வல்வினை இன்றே என்று சொல்வது ரிப்பீட்டாக இருக்கு. 8-10 எதுக்கு ரிப்பீட் பண்றீங்க? 8 முடிஞ்சிருச்சு இல்ல? குருவா வந்து என்ன பண்ணாரு? குருவா வந்து என்ன பண்ணாரு? ஆணவம் கண்மம் மாயை மூணுத்தையும் நீக்கினார் இல்லையா? குருவா வந்து நீக்கினாரா இல்லையா? குருவா வருவதே அதற்கு தானே. அப்ப திருப்பி 10ஆவது சூத்திரத்துல ஏகனாகி இறைபணி நிற்க, ஏகனாகி நிற்க மலமின்றே, இறைபணி நிற்கவல் மாயை தன்னோடு வல்வினை இன்றே என்று சொல்வது எதை குறித்தது? அங்க ஆகாமியம் சஞ்சீத ரைட்டு, இங்க ஆகாமியம் ரைட்டு. அப்ப மலம் மாயை சரி, ஒரு கேட்ச் குடிச்சிட்டீங்க, ரைட், குட். ஆகாமியம் வராமல் தடுக்கிறது. அங்கே சஞ்சீதத்தை தானே ஒழிச்சாரு அப்படின்னு இங்கே ஆகாமியம். முக்கியமான பாயிண்ட். பிராரத்தம்ங்கிறது ஒன்று, ஆனால் மலம் மாயை அப்படின்னு இங்கே குறிப்பது எது? இது பேசிக்காக நம்ம இதுக்குள்ளே நம்ம ஒரு அனலைஸ் பண்ணாதான் 11ஆவது சூத்திரத்தினுடைய ஒரு டாப் கிளாஸாக என்ன சொல்லியிருக்கான்னு தெரியும். நான் இல்லைன்னா நான் 11ஆவது சூத்திரத்தை நான் சொல்ல வந்தேன்னு வச்சுங்க, அதில் இருக்கக்கூடிய கருத்து எடுபடாது. ஏன்னா அந்த அளவிற்கு 11ஆவது சூத்திரத்தினுடைய அந்த அழுத்தம் ஆழம் இருக்க, அவ்வளவு ஆழமான சூத்திரம் 11. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, வந்துட்டீங்களே வாசனை. அங்க போனது மலம் மாயை எல்லாம் போனது வந்துட்டு ஃபுல்லா போயிடுச்சு. ஆனா இந்த வாசனா மலம் என்று சொல்லக்கூடிய மலம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மலத்தை நீக்கியது 10. எது? ஏகனாகி நிற்பதினாலே ஆணவ மலம் இன்றே, ஆணவ மல வாசனை இன்றே. அப்படி எலாபரேட் பண்ணிக்கணும். மலம் இன்றே அப்படின்னு தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆணவம்,
அதுக்கு முன்னாடி வாசனை, வாசனை ஆகிய ஆணவ மலம் இன்றே. எதனால? ஏகனாகி நிற்றலினால். இரண்டாவது, மாயை தன்னோடு வல்வினை இன்றே. எதனால? இறைபணி நிற்றல். இறைபணி நிற்றலினாலே மாயாமலத்தினுடைய வாசனை, கண்மமலத்தினுடைய வாசனை, இந்த வாசனையெல்லாம் தாக்காம இருக்கும். இது சீவன் முக்தர்களுக்கு ரொம்ப 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 டேஞ்சரான விஷயம். வாசனாமலம் தான் ரொம்ப முக்கியம். அந்த வாசனாமலத்தை தாக்காம பார்த்துக்கிறதுக்கு தான் அவர்கள் தங்களுக்கு அரண் ஆக அரண்னா 3 சுழியின் அரணாக எதை வைத்துக் கொள்கிறார்கள் என்பதைத்தான் சொல்றார். அப்ப மலை நீங்கினா மட்டும் பார்த்தாது, மலை வாசனை. அப்ப ஏகனாகி நிற்றல் அப்படிங்கிறது என்ன நிலை? அது ஏகனாகி நிற்றல் மூலமாக மலம் இன்றேன்னு சொல்லிட்டார்களே, அந்த ஆணவ மலம் நீக்கணும். அப்ப ஏகனாகி நிற்றல்ங்கிறது என்ன? அதனுடைய பொருள் என்ன? ஏகனாகி நிற்றல் என்பது என்ன? சிவத்தை மட்டும் வழிபாடு செய்வது. அந்த திருப்படி ஞானம்னு ஒன்று இருக்கு இல்லையா? திருப்படி ஞானம் அது என்னது? அது காட்சி. இது 3ம் அடங்கி எப்படி நிற்கணும்னா, இந்த 3ம், இந்த திருப்படி ஞானம் இல்லாமல் எல்லாவற்றையும் இறைவனிடத்திலே இறைவன் வழியாக இறைவனே முன்னிறுத்தி, அந்த முன்னின்று அந்த படித்தோம் இல்லையா? அப்ப இறைவனை எல்லாவற்றுக்கும் முன்னிறுத்த என்ன ஆகும்னு சொன்னா அந்நியமின்மை வரும். அதுதான் ஏகனாகி நிற்றல். நான் என்ன அடங்கி எதுல அடங்கி இருப்பேன்னா தன்னிடலாம் பதி. அப்ப இறைவனுடைய அந்த திருவடி என்று சொல்லக்கூடிய திருவடியில நான் அடங்கி கொண்டு எல்லாவற்றுக்கும் இறைவனை முன்னிறுத்துதல் என்பது ஏகநாதல். இதுதான் ஏகநாதல் அப்படிங்கிற நிலை. அப்ப இறைபணி நிற்றல் என்பது என்ன? மாயை தன்னோடு வல்வினை இன்றே. அப்ப இறைபணி நிற்றல் என்பது என்ன? இறைபணி நிற்றல். இறைபணி என்றது ஏகநாதல் சொல்லிட்டேன். இறைவனுடைய அந்த அத்துவித நிலையிலே அவனை முன்னிறுத்தி நின்றது. இறைபணினா என்ன? டைரக்டாவே மீனிங் வந்துட்டு இறைபணின்னு இருக்கு. ஆனா இம்ப்ளைடு மீனிங் இறைபணி நிற்றல் என்பதற்கு நீங்க பொருள் எப்படி அமைக்கணும்னா, இறை பணியாளருக்கு இல்லை வினை. எங்க சொல்லியிருக்க? இறை பணியாளருக்கு இல்லையாம் வினை. அவரே சொல்றாரு, இறை பணியாளருக்கு எடுத்துக்காட்டு வெண்பால வருதுங்க. வருதா? இப்போ சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நான் ஏதோ ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து எங்கேயோ எடுத்துகிட்டு வந்தேன். இறை பணியாளருக்கு இல்லையாம் வினை. அப்போ நாமல்ல இந்திரியம். அது எடுத்துக்காட்டு வேண்பாவன் இருக்கா? என்னது? நாமல்ல இந்திரியம், நம் வழியின் அல்ல. இப்படி நிற்கக்கூடிய அந்த நிலைக்குத்தான் எல்லாம் திருவருள் வழி என்பதாக திருவருளை சார்ந்து செய்தல் இறைபணி நிற்றல். இறைவனுக்கு பணி செய்தல் இல்லை இறைபணி. அதுதான் நான் திருப்பி ஏன் சொல்றேன்னா, நம்ம என்ன நமக்கு ரிஜிஸ்டர் ஆகும்னா இறைபணி நிற்றல்னோடனே நம்ம அதை தான் ஞாபகம் வச்சுப்போம். அரண்கடல் செலுமேன்னு சொன்னா அரண் திருவடியில போய் சர்ன்னு ராக்கெட் மாதிரி போற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனா அந்த மீனிங் இல்லைங்கிறதுக்காக தான் நான் மீண்டும் ஏன் சொல்றேன், அதை பதிய வைக்கிறதுக்காக தான் சொல்றேன். அது இல்லை மீனிங். அப்ப இறை பணி நிற்றல் என்பது, சூத்திரத்தில் இருக்கக்கூடிய இறைபணி நிற்றல் என்பது திருவருள் வழி நிற்றல் என்பதுதான் இறைபணி. எந்த செயல் செய்தாலும் அதை இறைவனுடைய திருவருள் வழியாக செய்கின்றோம் என்று அமைத்து கொண்டால் அதற்கு இறைபணி.
இனிமேல் நீங்கள் இறைபணிக்கு இதுதான் அர்த்தம் சொல்லணும், இதுதான் உண்மையான பொருள். அரண்கடல் செழுமைக்கு எப்படி உணர்தல் என்ற பொருளை சொன்னோமோ எங்க 8ஆம் சூத்திரத்தில், அதுபோல இறைபணி ஏகநாதல் என்பது இறைவனை முன்னிறுத்தி ஆன்மா பின்னின்று ஏவல் செய்தல் ஏகநாதலும், இறைவனுடைய திருவருள் காரணமாக எல்லா செயலும் கைகூடுகின்றது என்பதை உணர்கின்ற அந்த நிலையிலே எல்லா செயலையும் செய்யணும். எந்த இடத்துல நீங்க கொண்டு வந்து உங்க செயலை நிறுத்திட்டீங்களோ ஆகாமையே ஏறிடும், வாசனை தாக்கிடும். அந்த மலமாயை தன்னோடு வல்வினை இன்று என்பது மாயை தன்னோடு வல்வினை இன்று எப்பனா இறைபணி செய்ய செய்யத்தான் அந்த அந்த வாசனை தாக்காது. எது? மாயையும் கண்மமும். இல்லைன்னா என்ன ஆகும்னு சொன்னா, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் தாட் ப்ராசஸ்ல வந்துருச்சு, இது என்னால் செய்யப்படுகின்றது அப்படின்னு ஒரு தன்முனைப்பு வந்துருச்சுன்னா ஆகாமியம் போய் சேர்ந்துடும். அப்ப இந்த ஆகாமியம் தடுக்கணும். இந்த அதனால தான் அந்த வினையை என்ன சொன்னாரு, ஒரு அதுக்கு ஒரு இது போட்டார், அடைமொழி போட்டார். அது என்ன வினை? இந்த வினை இருக்க இதுதாங்க ரொம்ப டேஞ்சர். இருக்கிற சஞ்சீதம் ஆல்ரெடி செஞ்சது டேஞ்சர் இல்லை, நமக்கு தெரியும் இதான் வரப்போகுது, இதான் பேலன்ஸுன்னு தெரியும். செஞ்சிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது தப்புன்னு, தெரிஞ்சே தப்பு செய்யறோம். பண்றோமா இல்லையா? பண்றோமா இல்லையா? சரியா? தெரிஞ்சே செஞ்சிட்டு இருக்கோம், அது பிராரத்தம். ஆனா ஆகாமியா என்ன வரப்போகுதுன்னு தான் டேஞ்சரா இருக்கு. இது வரப்போற வினை இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ரொம்ப டேஞ்சர். இது போய் சேரப்போகுது இல்லையா, இதனால என்ன பயன் விளையும்னு நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. சின்னதா ஒரு காரியம் செஞ்சிருப்பீங்க, அதனுடைய விளைவு எப்படி இருக்கும்னா மிகப்பெரிய விளைவா இருக்கும். இது எப்படி வந்தது அப்படின்னா அவர் சொல்லுவார், இது செஞ்சே அல்ல அதனால இது வந்தது அப்படிங்கிறது தான் 11ஆம் சூத்திரம். இந்த கொஸ்டினுங்களை ஆன்சர் கேட்கறதுக்கு எங்க கேட்பீங்க? பெருமான்ட்ட. அப்படி பெருமான்ட்ட இந்த புரியாத புதிர், புரியாத நிலைகள் எல்லாம் விளங்குகின்ற இடம் எதுன்னு சொன்னா காணும் உபகாரமாகிய 11ஆம் சூத்திரத்துல தான் எல்லாத்தையும் அன்பசில் பண்றாரு, எல்லாத்தையும் அந்த மேஸெல்லாம் கிளியர் பண்றாரு. ஆனா அது கிளியர் ஆகுதா இல்லையா, நமக்கு புரிஞ்சுதா இல்லையான்றது தான், எவ்வளவு தூரம் நம்ம உள்ள போறோன்றது, எவ்வளவு தூரம் அதை புரிஞ்சுக்கிறோன்றது தான் முக்கியமே தவிர, நீங்க உங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய அத்துணை கேள்விகளுக்கும் அத்துணை ஐயங்களுக்கும் ஐத்துணை திரிவுகளுக்கும் விடை எங்க இருக்குன்னா 11ஆம் சூத்திரத்துல காணும் உபகாரத்துல தான் இருக்கு. காட்டுறது எங்க காட்டினாரு? காட்டும் உபகாரம். காட்டும் உபகாரம் எங்க சொன்னாரு? 5ஆம் நூற்பா. 5ஆம் நூற்பா காட்டும் உபகாரம், 11ஆவது நூற்பா ஆனா காணும் உபகாரம் மட்டும்தானே சொல்லணும். காணும் உபகாரம் மட்டும்தானே சொல்லணும். அங்க 5ல சொல்லியாச்சுல. ஆனா இங்க வேணும்னே என்ன பண்றாரு, கண்டு காட்டலின், கண்டு காட்டலின், அங்க காட்டுயதை மட்டும் சொல்லி இங்க கண்டது காட்டினது ரெண்டுத்தையும் சொல்றாரு. அப்ப இங்க ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு அர்த்தமா இல்லையா? அப்ப காணும் உபகாரம் அப்படிங்கிறத 11ஆம் சூத்திரம் சொன்னார். இப்ப எதுல வந்து முடிச்சோம்னா இந்த இதை முடிச்சிடலாம். 10 ஏகனாகி நிற்றலினால் ஆணவ மல வாசனை இன்றே இறைபணி நிற்றல் திருவருள் வழி நின்று எல்லா காரியங்களையும் செய்ய செய்ய அந்த மாயை என்று சொல்லக்கூடிய மாயாமலத்தினுடைய வாசனையும் ஆகாமிய வினையாகிய வல்வினை என்று சொல்லக்கூடிய அந்த வலிய கொடிய வினையும் வந்து சேராது. யாருக்கு? ஏகனாகி இறைவனை நிற்பார்க்கு இது இரண்டும் தாக்காது என்று 10ஆம் சூத்திரம் நிறைவு செய்கிறது. நிறைவு செய்து 11ஆவது சூத்திரம் 11:45. 11:45க்கு 11ஆவது சூத்திரம், 12 மணிக்கு 12ஆவது சூத்திரம். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கடல் செலுமே. பதினோராவது சூத்திரம்
அவத்தையில இது எந்த அவஸ்தை? 5 அவத்தை இல்லையா? 5 அவத்தை கேவலம். இது 5 அவத்தையிலேயே 3 காரண அவத்தைகள் இல்லையா? கேவலம், சகலம், சுத்தம். இப்போ சுத்த நிலையில இருக்கும். அப்படி சுத்த நிலையில இருக்கக்கூடிய அவத்தையில இது எந்த அவத்தை? ஏங்க இப்படி போட்டு குழப்பறீங்கன்னா, இப்போ அவத்தைங்கிறது எதுலேருந்து ஆரம்பிக்குது? சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம் தானே? இப்ப இது சகலத்துல இப்ப நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இறைவனுடைய திருவருள், இறைவன் குருவா வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு சொன்னா, இப்ப சுத்த நிலையில இது தொடங்கும். அதற்கு நிர்மலாவத்தைன்னு பேரு. என்ன அவத்தை? மலத்தோடு கூடிய நிலையில இருக்கக்கூடிய அவத்தை ஒண்ணு இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறது. இப்ப நிர்மலா அவத்தை என்று சொல்லக்கூடிய நிர்மலா அவத்தையில நிர்மல சாக்கிரம், நிர்மல சொப்பனம், நிர்மல சுழுத்தி, நிர்மல துரியம், நிர்மல துரியாதீதம். இப்ப 11வது நூற்பா சொல்லுவது வெரி குட், நிர்மல துரியாதீதம். இப்ப எங்க இருக்கீங்க பாருங்க, எங்க இருக்கும்? நிர்மல துரியாதீத நிலை. 4 நிலைகள்: கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல். அப்ப கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் என்பதுல கேட்டல் எந்த சூத்திரம், சிந்தித்தல் எந்த சூத்திரம், நிட்டை கூடுதல் எந்த, தெளிதல் எந்த சூத்திரம், நிட்டை கூடுதல் எந்த சூத்திரம்? தசகாரியத்தில் வச்சு சொன்னோம் இல்லையா? இப்ப இதுல வைங்க. கேட்டல் 8, வெரி குட். சிந்தித்தல் 9, கரெக்டாக தான் சொல்றீங்க, வெரி குட். அப்புறம் தெளிதல் 10, நிட்டை கூடுதல் 11. வந்துருச்சா? 11. அப்ப 11 எதுல நிக்குது? நிட்டை கூடுதல். அப்ப குருவின் உபதேசத்தை கேட்டு, குருவின் உபதேசத்தை சிந்தித்து, குருவின் உபதேசத்திலே தெளிந்து, குருவின் உபதேச வழியாக பெருமானுடைய திருவடியிலே நிட்டை கூடுதல். 11வது நிட்டை கூடுதல். அப்ப நிட்டை என்று சொல்லக்கூடிய அனுபவம் எப்படி இருக்கும்? நிர்மல துரியாதீத அனுபவங்கிறது சாதாரணமாது மிகப்பெரிய ஒரு அனுபவ நிலை என்று சொல்லுவதுதான் நிர்மல துரியாதீத நிலை அனுபவம். இப்ப இந்த நிர்மல துரியாதீத அனுபவத்துல தெளிதல் என்பது சிவயோகம். 10க்கும் 11க்குமே இப்ப அது கம்பாரிஷனே கொண்டு வரும். தெளிதல் என்பது சிவயோகம். 10ஆம் சூத்திரம் சொல்லுவது சிவயோகம், 11ஆம் சூத்திரம் சொல்லுவது சிவ போகம். இது ஏற்கனவே நம்ம அதுல குறிச்சு வச்சிருக்கோம். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கடல் செலுமே. அன்பின் அரண்கடல் செலுமே. அன்பின் என்று சொல்லக்கூடிய அன்பின் என்பதில் இருக்கக்கூடிய இன் என்ற உருபு, அந்த உருபு எதை குறிக்குது அப்படின்னா, இன் என்ற உருபு இருக்கு இல்லையா, அது எத்தனை பொருள்ல வரும்? நாம் ஏற்கனவே ஒரு வகுப்புல சொல்லியிருக்கோம். இன் என்பது அன்பின். அங்க எதுல சொன்னோம்? 2ஆம் சூத்திரம் சொன்னோமா? 2ஆம் சூத்திரத்தில் என்ன சொன்னோம்? இருவினையின் போக்குவரவு புரிய இல்லையா? அப்ப இருவினையின் அப்படின்னு சொல்லும்போது அங்க இன் என்பதற்கு என்ன வச்சோம்? இன் என்பது இருவினையின் போக்குவரவு. இன் என்பது
காரண பொருள். இருவினையின் காரணமாக போக்குவரவு. எதன் காரணமாக போக்குவரவுனா இதுக்கு காரணம் என்னன்னா இருவினையின் காரணமாக. அப்ப காரண பொருள், நீங்கள் பொருள், மதுரையின் நீங்கினான் எல்லை பொருள். மதுரையை விட்டு நீங்கினான் சொல்றதுக்கு மதுரையின் நீங்கினான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பொருள். அவனின் இவன் சிறந்தவன் ஒப்பு பொருள். இப்ப இந்த மாதிரி இந்த இன் என்பது பல, அந்த உருபு ஆறாம் வேற்றுமை உருபு, அது பல பொருள்ல வரும். இங்க இன் என்பது எங்க? இருவினையின் என்பது காரணமாக. அதுபோல அன்பின் அயரா அன்பின் அரண்கடல் செல்லுமே அப்படின்னா இந்த அரண்கடல் செல்லுவதற்கு காரணம் எது அப்படின்னா அயரா அன்பின் காரணமாக அப்படிங்கிறதுக்கு தான் அந்த இன் என்ற உவம உருபு, அந்த ஆறாம் வேற்றுமை உருபு. அது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் அந்த இலக்கணத்தை சிவஞான முனிவர் அவ்வளோ தூரம் இன்சிஸ்ட் பண்ணி இலக்கண குறிப்பை போடுறாருங்க. ஏன்னா அதுதான் அங்கே உயிர் நாடி. இந்த இலக்கண குறிப்பு இல்லைன்னா எதனால இந்த திருவடியில இந்த நிட்டை கூடுதல் எதனால் கூடியது? இந்த நிட்டை கூடுதல் நிர்மல துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய நிர்மல துரியாதீதம் எனக்கு வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? எது? அயரா அன்பின் காரணமாக. அன்பின் அப்படிங்கிற அந்த இன் என்ற உருவு காரணம், காரண பொருள். இவனால தாண்டா நான் கெட்டேன், அந்த இன் காரணம். இப்படிங்க வச்சிருக்கோம். நம்ம எத்தனையோ சொல்லியிருப்போம், இவனால தான் கெட்டேன் அப்படின்றோம் இல்லையா, அந்த காரணம். அப்ப இவனின் அப்படின்னு சொல்ற அந்த இன் என்பது அந்த காரண பொருள். இது இந்த சூத்திரத்தில் மிக முக்கியமான அந்த ஒரு குறிப்பு. முதல்ல அயரா அன்பு என்பதற்கு, அயராமை என்பதற்கு என்ன பொருள்? அயரா அன்புனா அயராமை என்பதற்கு என்ன பொருள்? ரெஸ்ட் எடுக்காம அப்படின்னு அதுதான் தப்பு. அயராமை என்பது மறவாமையை குறிக்கும். அயராமை என்பது நம்மளுடைய ரொம்ப முக்கியமான ஒரு குற்றமே என்னன்னா மறக்கிறோமே. அந்த மறதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மறதி தான் ரொம்ப முக்கியமான ஒரு கில்லிங் பாய்சன் நமக்கு. அப்ப இறைவனுடைய திருவடியிலே நிட்டை கூட வேண்டும். அந்த நிர்மலா துரியா அனுபவத்தில் அந்த நிட்டை அனுபவத்தை, நான் சிவபோகத்தை அனுபவிக்கணும்னு சொன்னா எனக்கு என்ன தேவை? இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் முனையென்றும். அந்த மறவாமை தான் எது? அயராமை. எந்த காரணத்தை கொண்டும் இறைவனை தயவு செய்து மறந்துடாதீங்க, தயவு செய்து மறந்துடாதீங்க. ஏன்னா அவர் செய்யற உபகாரம் காட்டும் உபகாரமும் காணும் உபகாரம் செய்யறாரியா, அதனால மறக்காதீங்கன்ற. இப்ப நான் மறக்க வேணான்னு சொன்னா அப்ப மறக்காததுக்கு என்ன ஏன் நீங்க சொல்றீங்க? இவங்களை மறக்காதீங்கன்னு சொன்னா, இவங்க தாங்க நான் ஒரு நாள் 10 காசு இல்லாமல் ஒரு ரோட்டில் நின்றுட்டு இருந்தேன். ஒன்று ஒரு 100 ரூபாயை கொடுத்து நீ நல்லா சாப்பிடுன்னு சொன்னாருங்க. அதனால் இந்த ஆளை நான் என்னுடைய உயிர் உள்ள வரையில் நான் மறக்க மாட்டேன்னு சொல்கிறோமா இல்லையா? ஒரு 100 ரூபாய் கொடுத்த ஒரு ஆளை நம்ம இந்த ஒரு ஆன்மாவாக இருக்கக்கூடிய நம்ம ஒரு மறக்காமல் இருக்கிறோம் இந்த பிறவியிலேன்னு சொன்னால், இமைக்கும் தோறும் இமைக்கும் தோறும் இமைக்கும் தோறும் இமைக்கும் தோறும் காப்பாற்றி வருகின்ற அந்த சிவத்தை மறக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அந்த பெரும் குற்றத்தை செஞ்சிட்டு இருக்கோம். மறந்து 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 எப்பயாவது நினைக்கிறோம், நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறப்ப நினச்சிக்கிறோம். நம்ம காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு என்னவோ அவருக்காக நாம் என்னவோ ஃபேவர் செய்கிற மாதிரி. நாம் இப்போ ஒரு வகுப்புக்கு வந்துட்டோம்னா, அப்பா நான் வகுப்புக்கு வந்துட்டேன்ப்பா, இது இந்த வாணிவாச அறுப்படை பண்ணுறதுக்கு ஒரு ஃபேவர் செஞ்சாச்சு அப்படின்னு நினைக்கிறோம்.
நான் அங்கேருந்து வந்து வகுப்பு நடத்துனதுனால, அப்பா நான் வகுப்பு நடத்திட்டேன்ப்பா, பெரிய நான் இந்த வேலை முடிஞ்சுது, 12 சூத்திரத்தில் இந்த 12வது சிவஞான போதத்தை முடிச்சுட்டு போகிறோம்டா அப்படின்னு சொல்லி நாம் வந்து நம்மளை வந்து இறைவனை கம்ஃபர்டபுளாக நம்ம மறந்துட்டு என்ன பண்ணுறோம், இறைவனுடைய உதவியாக அந்த உபகாரத்தை மறக்கிறோம். எப்படிப்பட்ட உபகாரங்க அது, எப்படிப்பட்ட உபகாரம்? இந்த உபகாரத்தை மறக்கக்கூடாதுங்கிறார். எப்படின்னா, காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல் காண உள்ளத்தை கண்டு காட்டல். அப்போ உதாரணம் என்ன சொல்றாருன்னா, ஒரு பொருளை கண் பார்க்குது, ஒரு பொருளை கண் பார்க்குது அப்படின்னா, அந்த பொருள் எனக்கு தெரியணும்னு சொன்னால் 2 ஒளி இன்வால்வ்டு. என்ன 2 ஒளி? இதுதான் நம்ம எத்தனை சூத்திரத்தில் பார்த்துட்டு வரோம். அவரும் ரிப்பீட் பண்ணி வந்துகிட்டே இருக்காரு, தெளிவா. நாம் தெளிகிற பாட்டை கிடையாது. தெளிய வேண்டியது 10வது சூத்திரம், அங்கேயும் தெரியல, 11லையாவது தெளிவோம். அப்போ 2 ஒளி, ஒன்று கண்ணொளி, இன்னொன்று சூரிய ஒளியா? ரைட்டு. கண்ணொளி இருக்கு, சூரிய ஒளி இருக்கு. பொருள் ஆனது கண் பார்க்கிறது. கண் பார்த்துருமா அப்படின்னு கேட்குறாரு. பார்க்குமா கண்ணு? ஏன்? ஆன்மா அதோட அட்டாச் ஆகணும் இல்லையா? ஸோ கண் இருக்கு, பொருள் இருக்கு, ஒளி இருக்கு. பொருள், கண்ணொளி, சூரிய ஒளி, பொருள் இருக்கு. ஆனால் அந்த பொருள் என்பது இருக்குங்கிறத எது சேரணும் அப்படின்னா, ஆன்மா உள்ள சேர்ந்தா மட்டும்தான் இதெல்லாம் தெரியுது இல்லையா? எது போலன்னா, வேண்டாதவங்க வரும்போது பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறது இல்லை. இது வந்து இன்டென்ஷனலாக பண்ணுறது. உண்மையிலேயே சில பேர் இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருப்போம், முன்னாடி நின்றுக்கிட்டே இருப்பார், ஆனால் டோட்டலாக அதில் எந்த கான்சன்ட்ரேஷனும் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஏன்னா ஆன்மா ஃபுல்லாக அதுலேருந்து டிட்டாச் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி கண் இருந்தாலும் சரி, சூரிய ஒளி இருந்தாலும் சரி, விளக்கொளி இருந்தாலும் சரி, எல்லா ஒளியும் இருந்தாலும் சரி, ஆனால் ஆன்மா பதியலைன்னா என்ன ஆகும்? காண முடியாது. ஒத்துக்கிறீங்களா? இது உதாரணம். இது எப்படியோ இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு வராது. ஆன்மாவாகிய ஆன்மா வந்து பார்க்கணும்னு சொன்னால், எப்படி கண்ணு வந்து ஒளி இருந்தாலும் பார்க்க அது தகுதி இல்லையோ, ஆன்மா பதிஞ்சாதான் பார்க்குமோ, அதுபோல ஆன்மாவிற்கும் ஒரு செயலும் கிடையாது அன்லஸ் அதர்வைஸ் சிவம் அதில் பதியலைன்னா. இப்போ பார்த்துங்க, இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் சொல்லியிருக்காரு. எவ்வளோ பெரிய ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டிருக்காரு. நீங்கள் அந்த ஒரு படம் பார்த்தீங்களான்னு தெரியல, படம் பார்க்கறது உண்டுல்ல, அந்த படம்னா கூட இங்கிலீஷ் படமாக கேட்க போகிறேன். அதுக்கு தான் இந்த ஓப்பன் ஹைமர்னு ஒரு படம், அவன் தான் அணுகுண்டை கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு போட்டதே எதில், ஹிரோஷிமா நாகசாகியில் போட்டது. முன்னாடி ஓப்பன் ஹைமரும் ஐன்ஸ்டீனும் 2 பேரும் சேர்ந்து தயாரித்த ஃபார்முலா அது. E=mc² கண்டுபிடிச்சார் இல்லையா? அதை பயன்படுத்தி இவர் எலாபரேட் பண்ணிட்டார். ஐயா சரவண ஐயாவுக்கு நல்லா தெரியும், ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்கும். அது ரெக்கரிங் எனர்ஜி, அது பாட்டுக்கு அந்த யுரேனியமில் வந்துட்டு பாட்டுக்கு டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஒன்று 10 10 100 100 10,000 10,000 லட்சம் லட்சம் கோடி இப்படி போகும் அந்த எனர்ஜி. அந்த மாதிரி அது பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு தான் இருக்கும். அந்த மாதிரி போடுறார் மெய்கண்டா ஒரு ஆட்டம் பாம். எங்கே போடுறாருன்னா, காடும் கண்ணுக்கு காட்டு முளம் போலங்கிறது ஒரு ஆட்டம் பாம். வெடிச்ச சத்தமே கேட்காம உட்காந்துட்டு இருக்கோம். என்னவோ வீட்டில் ஊசி வெடி போட்ட மாதிரி. ஊசி வெடி போட்டால் தெரியுமாங்க? ஏதாவது கண்டுக்குவீங்களா? சும்மா கையிலேயே வச்சு கூட தூக்கி போடுவோம்.
வெடி நான் கையிலே வெடிக்கிறேன். எந்த வெடினா ஊசி வெடி. ஆட்டம் அந்த பாம்பு கொடுத்து பாருங்க, கையில் வச்சு வெடிக்க முடியுமா? இதுக்கே இந்த கதினா 100, 200, 2000 ஆட்டம் பாம் அணுகுண்டு சக்தி ஒரு 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 இடத்துல விழுந்தா ஆன்மாவில் என்ன அதிர்வு ஏற்படணுமோ அந்த அதிர்வு காணும் கண்ணுக்கு காட்டும் முளம் போல காணா உள்ளத்தை கண்டு காட்டலி. அசால்ட்டா ஒரு 11ஆம் சூத்திரம் ஈஸியா டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போலான்னு உட்காந்துட்டு இருக்கோமா நம்ம? எவ்வளவு பெரிய ஒரு அணுகுண்டுங்க இது. சொல்ற சொல்லு, செய்யற செயல், எடுக்கிறது, நிக்கிறது, ஒரு இமைக்கிறது, அத்தனையும் அவன் செயல் என்பதை உணர்த்துகின்ற அந்த உணர்வு காணும் உபகாரம். சொல்ற இப்ப நீ ஆன்மாவில் இது பெருமான் உட்காந்துட்டாரு, அது பதியுதுன்னு வச்சுப்போம், ரைட்டு. இப்ப பதிந்த பிறகு அதுல தான் ஒரு ரொம்ப முக்கியமான 2 பாயிண்ட் மெய்கண்டார் அனலைஸ் பண்றாரு, அது கொடுக்குறாரு சைவ உலகத்துக்கு. இதுக்கே அந்த குழந்தையை தூக்கி தலைமையில வைக்கணும். சொல்றார், இப்ப இந்த ஆன்மாவினுடைய அறிவு விளக்கம் பெற வேண்டும் என்பதாக சொன்னால், எப்படி சூரிய ஒளியானது எப்படி உதவுகின்றதோ, கண்ணொளியானது எப்படி உதவுகின்றதோ, அதுபோல ஆன்மா எது கண்ணு பார்க்கறதுக்கு, ஆன்மாவுடைய கண்ணு பார்க்கறதுக்கு 2 ஒளியும் வேணும். சூரிய ஒளியும் வேணும், அடுத்தது கண்ணொளியும் வேணும். இந்த 2 ஒளியும் தேவைப்படுகின்ற இந்த 2 ஒளி கண்ணுல போய் விழணும். அதே போல இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவனாகிய இருக்கக்கூடிய அந்த பெருமானும் ஆன்மாவோடு பதிகின்ற பொழுது ஆன்மாவினுடைய அறிவிலே 2 இடத்துலையும் நிற்கணும். ஒன்று, விளக்கொளியாக இருந்து அந்த இடத்திலே அந்த பொருளிலே இருந்து அந்த பொருளை காட்டவும் செய்யணும். காட்டுறதெல்லாம் பாத்திர முடியுமா? காணாது எல்லாம் காட்டி தாள் காட்டி. அப்ப காட்டுகின்ற அந்த நிலை ஒளி, அந்த ஒளி நிலையில இருந்து அதையும் செய்யணும். அது மட்டும் இல்லை, இந்த ஆன்மா ஒன்றை உணர வேண்டும் என்பதாக சொன்னால் தானும் அதனோடு இருந்து அனுபவித்தே ஆக வேண்டும். ஒன்றும் விடையா ஆகலின் மேற்கோள் போடுற ஒரு என்ன சொல்றது, பேசுறது, சாப்பிடுறது, சுவை தெரியணும்னு சொன்னா பெருமான் அதோடு நம்மளோடு ஒத்து அவனும் சாப்பிட்றான். பெருமானும் அந்த சுவையை சுவைப்பதினால்தான் நீ அந்த சுவையை உணர்ற. பெருமான் பார்ப்பதினால்தான் நீ பார்க்கிற. பெருமான் பேசுறதுனாலதான் நீ பேசுற. பெருமானுடைய செயலினால்தான் உன்னுடைய செயலும் நிகழுது. அப்ப ஐம்புலன்களினுடைய அந்த ஆக்கம், ஐம்புலன்களுடைய நிலை, ஐம்புலன்களின் வழியாக நாம் பெறுகின்ற அனுபவம் அத்தனையும் பெருமான் எவ்வளவு தூரம் இந்த ஆன்மாவோடு இருந்து செலுத்துகின்றாரோ அவ்வளவு தூரம் இந்த ஆன்மா அறியுது. அவரும் அறிந்தாதான் நீ அறிய முடியும். அப்ப இதுவரையில நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? நான் அறிந்தேன், நான் பார்த்தேன், என்னுடைய அறிவுல புரிஞ்சேன், நான் கண்டுபிடிச்ச ஃபார்முலா. என்னது இது? அனைத்து அப்பத்தமா போயிடுச்சே. இறைவனுடைய அந்த நிலை அவர் அதோடு ஆன்மாவோடு இல்லை, ஒத்து வரலன்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அப்ப காட்டும் உபகாரம் என்ற அந்த காட்டும் உபகாரம் பெருமான் பொருளிலே இருந்து அவர் காட்டினாலும், இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி, ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு கேள்வி வருது. அதுதான் அதுல எடுத்துக்காட்டு வேணுமால அதான் சொல்றாரு. என்ன பேசிக்கான கேள்வினா, ஒவ்வொரு உணர்வும், அதாவது ஆன்மா உணர்கின்ற ஒவ்வொரு உணர்வும் ஆன்மாவினுடைய ஐம்புல விடயங்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை விடயங்களையும் பெருமான் விடயித்தால் ஒழிய ஆன்மா விடய. அதாவது பெருமான் அனுபவிச்சா மட்டும்தான் ஆன்மா அனுபவிக்குது. சரியா? இப்போ என்ன வருது பேசிக்கா ஒரு கொஸ்டின், அங்க என்ன அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வருது.
ஆ? இல்ல, சிவத்தினுடைய இலக்கணத்துல ஒரு இலக்கணம், ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கணம் என்னது? இறைவன் எந்த நிலையிலேயும் இறைவனுக்கு அனுபவம் கிடையாது. இறைவனுக்கு அனுபவம் உண்டா? இவரனும் இகழும் இன்றி யாவர்க்கும் ஒரு பெற்றித்தாகி அவரவர் வினைகள் நாடி அதற்படு பொருளை நல்கும் சிவனை யாம் வெறுத்தல் குற்றம். அப்ப இறைவனுக்கு அனுபவம் என்பதை எந்த இடத்திலேயும் சைவ சித்தாந்தத்தில் இறைவனுக்கு அனுபவம் என்பது கிடையாது. இறைவன் ஒன்றை அனுபவிச்சான்னு சொன்னா முடிஞ்சது கதை. அஸ்திவார அத்தனையும் டமால் இல்லையா? ஆனா 11ஆம் சூத்திரம் முழுக்க அனுபவிக்கிறான்னு வருதுங்க. நீங்க எங்க போய் சொல்லுவீங்க இதை? யாராவது ஒரு கொஸ்டின் கேட்டீங்களா சொல்லுங்க. யாரோ அனுபவிச்சா, யாரோ பார்த்துக்கிறான், நமக்கு என்ன? பேசிக்கா இதானுங்க ரூலு. எத்தனை ஆண்டு நம்ம வந்து சைவ சித்தாந்தத்தையும் மெய்கண்டாரையும் நம்ம படித்தாலும் கூட நிறைவு பெறாத ஒரு நிலை இந்த ஒரு பெரும் அந்த பண்டாரம் போல வச்சிருக்கிறார். யாரு? பண்டோரா பாக்ஸ். எது? சிவஞானம். எடுக்க தோண்ட வந்துட்டே இருக்கு. இதே நான் 16 வயசுல படித்த சிவஞான போதமும் இப்போ படிக்கிற சிவஞான போதத்துக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. நான் அடியேன் போய் ஐயா வைரா தத்துவத்தை போய் அங்கே சைவ சித்தாந்த பெருமன்றத்தில் கேட்ட வயசு எப்படின்னா, ஜஸ்ட் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். அப்போலேருந்து இதே தான் கேட்டுட்டு இருக்கோம். அப்போ கேட்ட நிலையும் இப்போ அது அப்போ புரியல. அப்போ இருந்த நிலையில் வந்துட்டு பல கேள்விகள் உள்ளே இருந்தது. ஆனால் அதுவே வந்து அவங்களே தான் பதில் சொல்லியிருக்காங்க. அது நமக்கு தெரியல. அப்போ அதுக்கப்புறம் திருப்பி கேட்கும்போது தான், அவங்க வாயிலாக கேட்கும்போது தான் தெரியுது, ஓ சொல்லியிருக்காங்க, நம்ம தான் புரிஞ்சிக்கல. இதுதான் எந்த இடத்துல நம்ம கை வச்சாலும், புராணங்கள்லாம் கை வைக்கும்போது ரொம்ப ஏன் வந்து சைவ சித்தாந்தமும் புராணமும் சைவ சித்தாந்தமும் திருமுறையும் ஏன் நம்ம ரெண்டு ஒன்றா சேர்க்குறோம் அப்படின்னா, இலக்கணத்தில் எந்த இடத்துலையும் பாதிப்பு ஏற்படக்கூடாது. பெருமானுடைய இலக்கணத்தில், ஆன்மாவுடைய இலக்கணத்தில். அதனால தான் இலக்கணம் ஏன் சொல்கிறாரு, கிட்ட அந்த 4, 5, 6 உட்காந்து அத்தனை இலக்கணத்தையும் சொல்லியிருக்காரு. எதுக்கு சொன்னார்? ஏன் சொன்னார்னா, நீ எந்த இடத்திலையும் தவறு இழைத்து விடக்கூடாது. பெருமான் என்று சொல்லுகின்ற பொழுது பெருமானுக்கு நீ சொல்லுகின்ற அத்தனையும் உபச்சாரமாக தான் இருக்கும். அடி வாங்கினாரு, புண்பட்டாரு, பண் சுமந்த பாடற் பரிசு படைத்தரும். அப்ப அனுபவம் என்று சொல்லக்கூடிய அனுபவத்தை கொண்டு போய் பெருமானுக்கு எந்த விதத்திலேயும் எந்த இடத்திலேயும் நான் சேர்க்கக்கூடாது. அதுவே இன்பப் பொருள், இன்ப கணம். திருவருட்பயன்ல கடைசியில முடிக்கும் போது என்ன முடிக்கிறாரு? அது இன்ப கணம். கொடுக்கறதுக்கு தான் அது இருக்கே தவிர அனுபவிக்கிறதுக்கு ஆன்மா. சுத்த அனுபோகத்தை தூய்த்தல் அணு, கொடுத்தல் இறை. அப்ப கொடுக்க வாங்கறதுக்கு தான் இருக்கே தவிர காந்தம் கண்ட பசாசத்து அவையே. எதுல இருக்கு? எத்தனாவது சூத்திரம்? இப்படிதான் நம்ம வந்து 12, 11, 12 வந்துட்டா இப்படி போய் தாங்க வரணும், வேற வழி இல்லை. தயவு செஞ்சு மணி எவ்வளோ? 12 நிற்குது. இந்த 12 தானா? என்னங்க 5ஆவது சூத்திரம் இல்ல? 5ஆவது சூத்திரத்துல என்ன சொல்றாரு? காந்தம் கண்ட எதுக்காக சொல்றாரு? இல்ல, எதுக்காக காந்தம் கண்ட பசாசத்தவையே சொல்றாரு? எதுக்கு அந்த உதாரணம் இருக்கு அங்க? காந்தம் கண்ட பசாசத்தவை எதுக்கு அங்க இருக்கு? இரும்பு காந்தம். சரி,
அவங்க தள்ளி விட்டாங்க. இரும்புக்கு வேற ஆப்ஷனே கிடையாது சாமி, நீங்க சேர்ந்தா சேரு, தள்ளி விட்டு. அங்க சொன்னது எதுக்குன்னா விகாரப்படுதல் இன்மையான். அதுதான் இரும்பு எவ்வளவுதான் இழுத்து இழுத்து, காந்தம் எவ்வளவுதான் இரும்பை இழுத்து இழுத்தாலும் காந்தத்துக்கு விகாரப்படுமா காந்தம்? அதுபோல் இறைவன் எவ்வளவுதான் இழுத்து இழுத்து போட்டு எல்லாம் செஞ்சாலும், உங்கூட இருந்தாலும் உழன்றாலும் இறைவன் விகாரப்படான் என்பதற்காக அதற்கு காந்தம் கண்ட பசாசத்தவையே என்ற அந்த பொருள் தான் இங்கேயும் வைக்கணும். காணும் கண்ணுக்கு காட்டும் முளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின்னு சொல்லும்போது, அது கண்டு காட்டுகின்ற அந்த நிலையிலே அது கண்டாலும் சரி, காட்டினாலும் சரி, உழன்றாலும் சரி, நின்றாலும் சரி, அத்துவிதமாக ஒன்றாயிருந்தாலும் சரி, வேறாயிருந்தாலும் சரி, உடனாயிருந்தாலும் சரி, இறைவன் என்றும் விகாரப்படான். அனுபவம் உனக்கு தானே தவிர தலையெழுத்து உனக்கு தான். அது ஒரு பொருளை காட்டி அந்த பொருளின் வழியாக பெறுகின்ற அனுபவம் அது மோ தலையெழுத்து. நீ பெறணுன்றது இருக்கு. தண்ணியை குடிச்சா அந்த தண்ணியினால் வரக்கூடிய பயனை பெறுவது எது? அந்த ஆன்மா, இறைவன் இல்லை. ஆனால் தண்ணியை குடிக்க வைப்பதும் சிவம், தண்ணீரை குடிப்பதும் சிவம். இந்த ரெண்டு கான்ட்ராடிக்ஷன் இருக்கு பாருங்க. இதுதான் 11ஆம் சூத்திரத்தினுடைய ஒரு தனித்துவம். 5ல் சொல்லிடலாம் ஈஸியா காட்டும் உபகாரத்தை. ஆனால் இந்த காணும் உபகாரம் இருக்க ஒன்றி நின்று பெருமான் அனுபவிக்கணும். இப்போ இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். அனுபவிக்கிறதுங்கிறது ரைட்டு, இவர் காட்டணுன்ற ரைட்டு. எந்த பேசிஸ்ல இதை காணுங்க? காட்டுறது என்ற நிலையும் காணுதல் என்ற நிலையும் எந்த பாராமீட்டரை வச்சுக்கிட்டு பண்றாரு? வெரி குட் பாயிண்ட். இது இவர் சும்மா இஷ்டத்துக்கு காட்டுறாரா? இஷ்டத்துக்கு காட்டுறாரா? நான் பார்க்கறத இவங்க பார்க்கல, இவங்க பார்க்கறத அவர் பார்க்கல. ஒரே பொருளை நான் இங்க வச்சேன்னா அத்தனை பேருடைய பார்வை, ஒவ்வொருவருடைய பார்வை இந்த பொருள்ல ஒவ்வொரு விதமா இருக்கும். அவரவர் வினைக்கு தகுந்தாற் போல. ஒருத்தர் அழுக்கு டம்ளர்னு பார்ப்பாரு. என்ன டம்ளர் கொடுத்தாரு, நான் எப்படி பார்ப்பேன்னா இது கழுவுனதா கழுவுலையா? இவர் அங்கேருந்து பார்க்க டீயா காஃபியா, நான் பார்த்தது கழுவுனதா கழுவுலையான்னு. அங்க ஒருத்தர் உட்காந்துட்டு பார்க்குறவர் என்ன பார்ப்பாரு? சண்முக சுந்தரம், மோகன சுந்தரமா, சண்முக சுந்தரம் தான். இது அவர் கொடுத்தது டீயா காஃபியா அவர் நினைப்பாரா? ஆனா பொருள் ஒன்று தானேங்க. ஒரே பொருளை டிஃப்ரெண்ட் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமாக தோன்றுவதற்கு காரணம் என்ன? அதை யோசிச்சிங்களா? ஸோ இறைவனுடைய அங்கே பாராமீட்டர் எது? காணும் விவகாரத்துலையும் காட்டும் விவகாரத்துலையும் சொன்னால் அவர் இஷ்டத்துக்கு காணவும் செய்யலை, காட்டவும் செய்யலை. யாருக்கு எதை காட்டணுமோ அதை காட்டுறாரு. ஆப்பிள் மரத்துலேருந்து ஆப்பிள் நியூட்டன் பார்த்ததுக்கு அப்புறமா விழுந்தது. ஏங்க ஆப்பிள் மரத்தில் ஆப்பிள் விழுந்தது நியூட்டன் பார்த்ததுக்கு அப்புறம் விழுந்ததா? நியூட்டன் பார்க்கறதுக்கு முன்னாடியே மேலேருந்து விழுந்திருக்கா? விழுந்திருக்குல்லங்க. ஏன் எத்தனையோ பேர் மாட்டு மேய்க்கிறவன் பார்த்தா, எத்தனையோ அறிவாளி பார்த்துருக்கா, எத்தனையோ பேர் பார்த்துருக்கா. எல்லாருக்கும் காட்டினாரு. நியூட்டனுக்கு தான் உடன் நின்று கண்டார். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிடைச்சு. அதுதான் காட்டுற உபகாரம் எல்லாருக்கும் காட்டுவாரு. ஆனா காணும் உபகாரம் செய்யும் போதுதான் அறிவு விளக்கம் பெறுகின்றது, அறிவு ஒளி பெறுகின்றது, அறிவு தெளிவு பெறுகின்றது. அதனாலதான் காணும் உபகாரத்தை சொல்லுகின்ற பொழுதுதான் அதனுடைய தன்மையினால் தான் அன்பு மிகும். ஏன் அன்பு இந்த இடத்துல வருது அப்படின்னா, காணும் உபகாரத்தை நீ நினைச்சா மட்டும்தான் அன்பு மிகும். வேற எதை சொன்னாலும் அன்பு மிகாது. இதுக்காக வச்சதுதான் திருஅண்ட பகுதி. காணும் உபகாரத்தை சொல்லி 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 அதன் வழியாகத்தான் உனக்கு அன்பு மிகும் என்பதை
வெளிப்படையாக எக்ஸ்பிளிசிட்லி எடுத்த ஒரு இடம் திருஅண்ட பகுதி. காண்க என்ற ஒரு சொல்லை 40 இடங்களிலே வைத்து காணும் விவகாரத்தை காட்டுறார் திருஅண்ட பகுதி. எத்தனை இடம்? 40 இடத்துல சொல்லியும் புரியாத ஜென்மங்களா நம்ம. முன்னோன் காண்க என்பதாக அமைத்து குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க என்று காண்க என்பதாக வைத்தது அத்தனையும் காணும் விவகாரம். நடுவில் அயரா அன்பையும் வைக்கிறார். யாருக்கு தெரியும் சொல்லுங்க? 11ஆம் நூற்பாவினுடைய அந்த சாரம் திருஅண்ட பகுதியில் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்குது பாருங்க. மணிவாசக பெருமான் தான் அன்லாக் பண்றாரு. இப்ப அயரா அன்பு வரணும், அயரா அன்பு வரணும்னு சொன்னா என்ன ஸ்கூல்ல போய் படிச்சுட்டா வர முடியும்? மறவாமை வரணும், மறவாமை வரணும்னா மெமரி டேப்லெட்டா போட முடியும்? மெமரி பிளஸ்ஸா போட முடியும்? இறைவனை மறக்காம இருக்கணும், மறக்காம இருக்கணும், திருவடியை வச்சுக்கிட்டே இருக்கணும்னா முடியவே முடியாது. எதை நீங்க நினைக்கிறீங்களோ அது மறக்கும். எதை ரொம்ப அதிகமாக நம்ம மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது மறக்கும். எந்த பாட்டை மறக்கக்கூடாதுன்னு சொற்பொழிவில் நினைக்கிறோமோ அந்த பாட்டு மட்டும் மறக்கும். சொற்பொழிவாளர் அதை மேனேஜ் பண்ணுறது அவங்க திறமைங்க. ஒரு 10 பாட்டில் 2 பாட்டு முக்கியமான பாட்டு, இதை நம்ம மறக்கவே கூடாது, கரெக்டாக சொல்லிடணும்னு போய் நிற்போம். கரெக்டாக அந்த பாட்டு மட்டும்தான் தெரிஞ்ச பாட்டாக தான் இருக்கும், வராது. காணும் விவகாரமே இல்லை அங்கே. ஏன்? இவ்வளவு தூரம் படித்தது தானே, இவ்வளவு தூரம் முழன்றது தானே, 10 வருஷமா படித்தது தானே, அந்த பாட்டை திரும்பி திரும்பி படிச்சிருக்கோம், எத்தனையோ முறை சொல்லியிருக்கோம். அந்த இடத்துல அது வரணுமா? மறுமாற்றத்து இடையான். அதான் சொன்னார், மறுமாற்றத்து இடையான். ஒரு மாற்றம், அடுத்தது மறுமாற்றம். நான் அதுக்கு பதில் சொல்லணும் நீங்க கேட்குற கேள்விக்குன்னு சொன்னா, பெருமான் எனக்கு காணும் விவகாரம் செஞ்சாதான் அதுக்கு மறுமாற்றம் வரும். இல்லைன்னா நான் பிளாங்கா இருப்பேன், நீங்களும் பிளாங்கா அப்படியே விட்டு போக வேண்டியது. ஸோ 2 இடத்துலையுமே அந்த உபகாரம் நேரணும், அங்கேயும் இருக்கணும், இங்கேயும் இருக்கணும். ஆக காட்டும் உபகாரம் மட்டும் செய்தால் பத்தாது, காணும் உபகாரம் செய்கின்ற பொழுதுதான் அனுபவம் நிகழும். அனுபவம் எங்கே நிகழும் அப்படின்னா, இந்த அனுபவம் இங்கே நிகழ்ந்தாகணும். எந்த அனுபவம்னா சிவபோகமாகிய அனுபவம் 11ஆம் சூத்திரத்தில் நிகழ்ந்தாகணும். அதுக்கு என்ன செய்யணும்? பெருமானும் உடனிருந்து காண வேண்டும். அப்ப பெருமானும் உடனிருந்து காணுதல் என்பதைத்தான் முன்னோன் காண்க, முழுதோன் காண்க. எடுத்த எடுப்பிலேயே அந்த அந்த பகுதி மட்டுமே போதுங்க திருவாசகத்தில். இதுதான் அயரா அன்பு. முன்னோன் காண்க, முழுதோன் காண்க, தன்னேர் இல்லா தானே காண்க, ஏன தொல்லையிர் அணிந்தோன் காண்க, காண புலிவுரி மீற்றோன் காண்க. என்னது? மீற்றோன் காண்க அப்படின்னு சொல்லிட்டு அயரா அன்பு சொல்றார். நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க, அந்தோ கெடுவேன். இந்த நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் அப்படிங்கிறது தான் அயரா அன்பு. அது ஒரு தடவை நினைதோறும்னு போடல, அவரு கண்டினியூஸா அதையே நினைத்து கொண்டு மறவாமையாகிய அன்பு நிகழ்கின்ற காரணத்தினால அந்த அன்பை அங்க என்ன சொல்றாரு? நினைதோறும் நினைதோறும் நினைதோறும். எதை நினைதோறும்? முன்னோன் என்பதை நினைதோறும், முழுதோன் என்பதை நினைதோறும், தன்னேர் இல்லாத தலைவன் என்பதை நினைதோறும், இன்னிசையில் வீணையில் இசைந்தான் என்பதை நினைதோறும் என்று முன்னுக்கும் பின்னுக்கும் இருக்கக்கூடிய அத்துணை நிலைகளிலே பெருமான் என்னோடு தொடர்பு கொண்டு என்னை வளர்க்கின்ற இந்த பெருமானை மருவிய பொருளும் வளர்ப்போன் காண்க. அதை விட வேற என்னங்க வேணும்? இதுதான் காணும் உபகாரம். 8ஆம் சூத்திரம் மருவி அந்த வளர்த்தனை அயர்ந்தனை வளர்ந்தனை எடுத்தனைன்னு சொல்றது மருவிய பொருளும் வளர்த்தோம். நம்மளை மட்டும் இல்லை, வெளியில இருக்கிறதையும் வளர்க்கிறாரு, உள்ள இருக்கிறதையும் வளர்க்கிறாரு, எல்லா தாவரத்தை வளர்க்கிறாரு. இப்படி இறைவன் எல்லா பொருள்களிலேயும் மருவி எப்பொருளும் என்று சொல்லுகின்ற நிலை. அப்ப இதை தான் நினைதோறும் நினைதோறும் என்கின்ற அந்த நிலையிலே பெருமானுடைய உபகாரத்தை நினைத்தல் என்பதற்கு அயராமையாகி அந்த நிலை வருவதற்கு
அந்த அன்பு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பெருமான் காட்டுகின்ற அந்த நிலை. இது இருந்தால் தான் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அவர் சிவபோகத்தை கொடுக்கின்ற பொழுது அந்த அனுபவம் மேன்மேலும் பெருகும். இந்த அயரா அன்பு இருந்தால் மட்டும்தான். இல்லைன்னா ஒரு அல்வா கொடுத்தா அந்த அல்வாவை சாப்பிட்டு எப்படி இருந்ததோ நல்லா இருந்தது இப்படி தான் உட்காந்துட்டு இருக்கணும். ஆனால் அந்த அனுபவம் அப்படிப்பட்ட அனுபவம் இல்லை. இந்த உலகப் பொருளில் நாம் பெறுகின்ற அனுபவம் ஒரு லிமிட்டடாக இருக்குது. அது கொஞ்ச நேரத்துக்கு இருக்குது, அது இன்பமாக இருக்குது, அப்படி இருக்கு இல்லையா? ஆனால் இறைவனோடு வருகின்ற இன்பம் எப்படி நிமிடத்திற்கு நிமிடம் நொடிக்கு நொடி வளர்ந்து கொண்டே போகும். அந்த அனுபவம் முன்ன பார்த்த அனுபவம் நொடியில் அனுபவம் அடுத்த நொடியில் இருக்காது, அதுக்கு அடுத்த நொடியில் இருக்காது. இப்படி இந்த அனுபவமானது மேன்மேலும் மேன்மேலும் பெருகி பெருகி தனித்துவமான அனுபவம் அந்தந்த ஆன்மாவுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்ற அந்த அனுபவத்தை தான் அயரா அன்பு விளைவிக்கும். அப்ப அந்த அயரா அன்பு விளைவிக்க வேண்டும் என்பதாக சொன்னால் நீங்க இறைவன் தான் அதற்கு உதவி செய்யணும். எதுக்குன்னா இந்த அயரா அன்பை தூண்ட வேண்டும். நாம நினைச்சு 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 எவ்வளவுதான் அதை நினைச்சு பார்த்தாலும் நமக்கு ஒரு பிறவியிலேயே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது இல்லையா? இந்த ஒரு பிறவியில ஒரு அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்கன்னா பெருமாள் நமக்கு எதெங்கெல்லாம் உபகாரம் செஞ்சிருக்காரு அப்படின்றத நம்ம எடுத்தோம்னா எல்லா இடங்களிலேயும் பெருமாள் நமக்காக செய்த உபகாரத்தை எண்ணி 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 நினைக்கின்ற பொழுது நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன். அப்ப எல்லா இடங்களிலேயும் என்னை வளர்க்கின்ற பெருமான், எல்லா பார்க்கின்ற இடங்களெல்லாம் பெருமான் இருந்து என்னை வளர்க்கின்றார். என்னோடு உணர்ந்து அந்த காணும் உபகாரம் செய்து என்னுடைய துய்த்தலுக்கு காரணமாக இருக்கின்றார். அப்பண்ணி அம்மை நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ, இப்பொன்னி மணி நீ முத்தும் நீ, அப்புறம் துய்ப்பதமும் உய்ப்பனவும் தோற்றுவாய். அப்ப பாருங்க, எல்லா அந்த துய்ப்பது உய்ப்பது என்று சொல்லக்கூடிய அத்துணை நிலைகளிலேயும் பெருமானை வைத்தது அயராமை, இந்த அயரா அன்பு. இந்த அயரா அன்பு என்பதை அது எப்படி அதை ரொட்டேட் பண்றாரு, எப்படி அதை ஆக்சலரேட் பண்றாரு சிவபோகத்துல. அதாவது இந்த இடத்துல தான், அதாவது 11ஆம் சூத்திரத்துல காணும் விவகாரத்துல தான் அதை ஆக்சலரேட் பண்றாரு. எப்படி பண்றாருன்னா, பாச நீக்கம் நிகழ்ந்தது, மல வாசனை போயிடுச்சு, அனுபவமாகிய சிவானந்த அந்த போகத்தை கொடுக்கணும். அதை கொடுக்கிற போது இது வாங்குகின்ற பொழுது இது எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் என்பது அது எண்ணினாதான், பெருங்கருணையை எண்ணினாதான், பெருமானுடைய அந்த அன்பை எண்ணினாதான் அதுக்கு இன்னும் மேல 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 அது மேல இச்சை வரும். ஆன்மாவுக்கே இச்சை என்பது ரொம்ப முக்கியம். எனக்கு பெருமான் மீது வருகின்ற அந்த இச்சை தூண்டுதல் என்பது மேன்மேலும் பெருகணும். இதுக்கு எப்படி இது பழகி இருக்குன்னா, என்னுடைய ஒரு வாழ்க்கை, என்னுடைய ஒரு வரலாறு அப்படின்னு தான் அதை எடுத்துக்கிட்டு பார்க்குது. பார்க்குறப்ப ஒரு தாயாக இருக்கின்ற ஒரு தாய் நல்லா வளர்ந்து பெரிய ஆளாயாச்சு இல்லையா? பெரிய ஆளாயாச்சு, நம்ம குழந்தை வந்துருச்சு, நம்ம குழந்தைய அந்த தாய் பார்த்துக்கிறா இல்லையா? அந்த நிலைமைக்கு வந்தாச்சு. அந்த நிலைமைக்கு வரும்பொழுது தான் இப்போ என்ன ஆகும், ஃப்ளாஷ்பேக் போங்க. இப்போ ஃப்ளாஷ்பேக் போங்க. போகிற பொழுது என்ன ஆகும்னா, இப்போ இந்த தாய் நம்முடைய மனைவி அந்த குழந்தையை எப்படி வளர்க்குறான்னு பார்க்குறீங்க. நம்முடைய தாய் நம்ம எப்படி வளர்த்தா அப்படிங்கிறதையும் நம்ம என்னன்றோம். இப்போ அந்த தாய் மீது இருக்கக்கூடிய அன்பு ஒரு 5 வயசுல இருந்த அன்பு, 10 வயசுல இருந்த அன்பு, 25 வயசுல இருந்த அன்பு, 50 வயசுல இருக்கிற அன்பு ஒன்றாவா இருக்கு? எதனால அது டெவலப் ஆச்சு? எதனால அது அந்த மெச்சூரிட்டி எதனால வந்தது? எதனால வருது அந்த மெச்சூரிட்டி? 10 வயசுல இருக்கிற மெச்சூரிட்டிக்கும் 50 வயசு 60 வயசு நமக்கு ஆகும்போது நம்ம தாய் கூட இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டி, அவங்க தாய்க்கு நாம் செலுத்துகின்ற அந்த அன்புக்கு இருக்கக்கூடிய மெச்சூரிட்டியும், இன்கேஸ் அந்த தாய் மறைந்து விட்டால் அந்த மறைந்த நிலையில அந்த தாயை பற்றி எண்ணுகின்ற பொழுது வருகின்ற கண்ணீருக்கு உரிய அந்த காரணமும் எதனால இருக்கு?
அப்படின்னா நம்மளோட ஹிஸ்ட்ரி அப்படி இருக்கு. நம்ம ஹிஸ்ட்ரியை பின்னாடி பார்க்கணும். என்ன வரலாறு, நம்முடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத நமக்கும் என்னுடைய தாய்க்கும் இருக்கக்கூடிய வரலாறு என்னன்னு பார்க்கணும், தொடர்பு. அப்போ நான் 50 வயசில் இருக்கும்போது 55 வயசில் இருக்கும்போது நான் எண்ணுகின்ற பொழுது நான் என்ன பண்ணுவேன், எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து எனக்கு தாய் எனக்கு என்ன செஞ்சான்றது நான் என்னுடைய மைண்டில் ரெட்ரீவ் பண்ணுவேன். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து ஒரு வயசு 6 மாதம்லாம் தெரியாது இல்லையா, எத்தனை வயசு, இது மினிமம் ஒரு 3-4 வயசு இல்லையா, அப்பத்துலேருந்து என்னுடைய தாய் என்னை எப்படி பார்த்துக்கிட்டா அப்படிங்கிறத மட்டுமே அப்படியே ரிவைஸ் பண்ணிங்க. அதை ரிவைஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அதை மட்டுமே எண்ணுனீங்கன்னா உங்களையே அறியாமல் என்ன ஆகும், கண்ணீர் வருமா இல்லையா? நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன். இதுதான் நினைதோறும் நினைதோறும். இது ஒரு ஸ்டேஜ். நான் சொன்னது ஒரு சின்ன ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பகுதியில் நடந்த செய்தி, உங்களுக்கும் உங்கள் தாய்க்கு இடையில் இருக்கக்கூடிய உறவில் ஏற்பட்ட அந்த தாய் செய்த உபகாரம், அதுதானே அங்கே முக்கியம். அந்த தாய் எனக்கு செய்த உபகாரம். தாய் செய்த அந்த உபகாரத்தை எண்ணுகின்ற பொழுது கண்ணீர் வருதா இல்லையா? வருதா இல்லைங்களா? இதேதான் பெருமான் என்ன பண்றாரு, 10வது சூத்திரம் முடிஞ்சு 11க்குள்ள வரும்பொழுது அந்த அனுபவத்தை பேரானந்தத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி கதி எப்படி இருந்தது தெரியுமா, கொஞ்சம் ஒரு சாம்பிள் சொல்கிறேன் பாரு அப்படின்னு ஓட்டுவார். அப்படி ஓட்டுற பொழுது தெரியும் எங்கெங்கெல்லாம் நம்ம வழுக்கி விழுந்திருக்கோம், எங்கெங்கெல்லாம் பிடிச்சிருக்காரு. ஒட்டுமொத்த வரலாறு, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய், எப்படி சொல்கிறாரு மாணிக்கவாசகருக்கு. புல்லு பூன்லேருந்து எப்படி வந்தது, உன்னை நான் எப்படி பண்ணேங்கிறத ஒட்டு மொத்தமாக ஒரு கம்ப்ரஸ்டாக கொடுத்துட்டார் அந்த அனுபவத்தை. இல்லைன்னா மாணிக்கவாசகர் மாதிரி யாராவது புல்லுலேருந்து ஆரம்பிச்சாங்களா சொல்லுங்க? எங்கேருந்து என்னுடைய வாழ்க்கை வரலாறு தொடங்குதுன்னா, புல்லாகி பூடாகி இருந்த நிலையிலிருந்து எனக்கு எப்படி அவன் எனக்கு அந்த காணும் உபகாரத்தையும் காட்டும் உபகாரத்தையும் எனக்கு இந்த சிவம் செய்தது என்பதை எண்ணினால் எப்படி அந்த விளைவு இருக்கும், அதுதான் திருவாசகம். அந்த இம்பாக்டுங்க. சும்மா ஒரு 2-3 பிறவியில் இருக்கிறத காமிச்சா வரக்கூடிய இம்பாக்டும், ஒட்டுமொத்த வரலாறையும் காமிச்சா வரக்கூடிய இம்பாக்டும், சின்னதாக ஒரு தாயை பற்றி எண்ணுகின்ற பொழுது உங்களுக்கு வர்றது இம்பாக்ட் எப்படி இருக்கு, இந்த இம்பாக்ட் எப்படி இருக்கும். ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க என்றான் இமையவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்கட்கே. நாவுக்கரச பெருமானுக்கு சைவ சமயம் வந்த பிறகு இவர் முன்னாடி இவருக்கு செய்த உபகாரம் என்ன 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 என்பதை நாவுக்கரச பெருமானுக்கு அவன் தோன்றா துணையாக இருந்த பொழுது என்னென்னலாம் உபகாரம் செய்தான் என்பதை காட்டியதினாலே விளைந்தது திருநாவுக்கரசர் தேவாரம். திருமுதுகுன்றத்தில் ஒரு இடத்துல சொல்றாரு, எனக்கு பாடவே தெரியாது, பாடுறதுக்கு என்ன இலக்கணம்னு தெரியாது, ஒரு செய்யுள் எப்படி செய்யணும்னு தெரியாது, அப்படி ஒரு மட ஜென்மமா இருந்தேன். என்ன அவன் தேர்த்தி ஒரு செய்யுளை செய்யறதுக்கு எப்படி செய்யணும்னு ஒவ்வொரு பிறவியிலேயே எனக்கு அவன் காணும் உபகாரம் செய்து எனக்கு கற்றுக் கொடுத்தான் என்பதை பன்னாளும் பாமாலை பாட பயில்வித்தானே என்பதாக சொல்றார். பன்னாளும் எத்தனை நாள்? பன்னாளும் யாருக்கு? நாவுக்கரச பெருமானே சொல்றாரு. ஓன் ஸ்டேட்மெண்ட். அவருக்கே அந்த கதின்னா
நீங்கள்லாம் செய்யுள் ஏற்றணும், பெருமானை பாடணும் நம்மளான்னு சொன்னால் என்ன பண்ணுவார்? பண்ணாலும் இல்லை, பல கோடி பிறவிகள் பாமாலை பாட பயில்வித்தானேன்னு பாடணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, தோன்றா துணைன்னாரு. அப்போ தோன்றும் துணைன்னு ஒன்று இருக்கு, தோன்றா துணைன்னு ஒன்று இருக்கா? ரெண்டு ஸ்டேஜ். தோன்றா துணை என்ற ஒரு ஸ்டேஜ், ரெண்டாவது ஸ்டேஜ் தோன்றும் துணை. தோன்றா துணை என்பது ஊசல் கயிறு ஆடிக்கொண்டிருக்கின்ற நிலை. தோன்றும் துணை என்பது ஊசல் கயிறு அருந்த நிலை. தாய் தரை என்பதை எப்பொழுது உணரும்? ஊசல் கயிறு அரணோ பாசம் ஒருவனோ அப்பதான் தெரியும் பெருமான் தான் என்னை இவ்வளவு காலம் தாங்கி இருந்தது சிவம் என்பதை உணர்வது காணும் உபகாரம். அதுவரையிலும் தெரியாது. கயிறுல ஆடிட்டு இருக்கும்போது ஜாலியாக தான் ஆடுவோம். என்ன அந்த ஊஞ்சல் தான் தாங்குது, பலகை தாங்குது, சங்கிலி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு பாரு அப்படின்னு நினைத்து கொண்டு ஆடிக்கொண்டு இருக்கின்ற இந்த ஆட்டம் ஊசல் கயிறு அருந்தால் தாங்குவது தாய் தரையினார். தாய் தரை என்பது தோன்றா துணை. ஈன்றாளுமாய் இருந்து என்னை தாங்கினான், என் உடன் பிறந்தாராக இருந்து என்னை தாங்கினான், என் தந்தையாக இருந்து என்னை தாங்கினான், அப்பனாக இருந்து தாங்கினான், அம்மையாக இருந்து தாங்கினான் என்று பல நிலைகளிலேயும் பெருமானையே கொண்டு வந்து அங்க வைக்கிறார். தோன்றா துணையாக இவ்வளவு காலம் நான் அவர் செய்தார் இவர் செய்தார் என்று நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாம் செய்தது நின் செயல், உன்னால் தான் நான் உய்ந்தேன் என்பதை உணர்த்துகின்ற இடம் கரையேறி வந்த பிறகு அமைத்த திருப்பாதிலியூர் பதிகம். தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடி ஓங்கட்கே என்பதாக சொல்லி முடிச்சிட்டாரு. மொத்த வரலாறு அங்க காட்டினான் நாவுக்கரசு பெருமான். நீ எப்படி இருந்த ஆள் தெரியுமா, இப்படி இருக்க. சும்மா இன்னைக்கு வேஷத்தை போட்டு இவ்வளோ நம்ம அன்பு இன்புன்னு பேசிட்டு இருக்கோமே, இதுக்காக யார் பாடுபட்டான்னு நினச்சிட்டு இருக்க? சைவ சித்தாந்த இந்த வகுப்புக்கு வரணும்னு சொல்லி நீங்க பாடுபட்டதா நினைச்சிட்டு இருக்கோமா? இல்லை, கொண்டு வந்து சேர்ப்பது சிவம், கூட்டுவது சிவம். இதுதாங்க 11ஆம் சூத்திரம். எந்த இடத்திலேயும் அவனை மறக்காம இருப்பது தானே அந்த அயரா அன்பு. மறவாமை என்கின்ற அந்த நிலைதான் இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. எப்ப இருக்கும்னா அந்நியமின்மையினால்தான் வரும் அந்த தொடர்பு. ஞானசம்பந்தருக்கு இந்த காணும் உபகாரம், பால் குடுத்தோடனே காணும் உபகாரம். ஞானப்பால் குடிச்சாரு, குடிச்ச உடனேயே சர்றன்னு ஓடிச்சு. எது? தன்னுடைய வாழ்வு எங்கிருந்து தொடங்கினதோ அங்க வரல ஓடுது. கடைசியில முடிக்கும் போது சொன்னார், ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. அந்த ஒரு நெறிய மனம் என்பதாக சொல்லுகின்ற நிலை அயரா அன்பு என்று சொல்லக்கூடியது எனக்கு பெருகியது. அழுததற்கு காரணம் பெருமான் என்னை எத்தனை பிறவிகளிலே முன்னடைந்தான் சம்பந்தன் என்ற நிலையிலே என்னை காப்பாற்றினான் என்ற அந்த காணும் உபகாரம் அவன் செய்ததை நான் உணர்ந்தேன் என்பது ஒரு நெறிய மனம் வைத்து உணர்தல். தோன்றா துணையாக அவர் உணர்ந்தார் அப்பர், ஒரு நெறிய மனமாக வைத்து உணர்ந்தார் ஞானசம்பந்தன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்குறுகாவூருக்கு வரார். திருக்குறுகாவூருக்கு வந்து பசியோடு வரார். உன்னீரின் வேட்கையுடன் உருபசியால் மிக வருந்தி பன்னீர்மை மொழி பறவையார் கொழுனர் வரு பாங்கறிந்து தண்ணீரும் பொதிசோறும் கொண்டு தாங்கிட்டு நிற்கிறார். யாரு? வேத முதல்வர்னார். என்ன இது? தண்ணீரும் பொதிசோறும் தாங்கி நிற்கிறார். அதுக்கு அடுத்து அது இல்லைங்க கருணை. அடுத்துதான் சொல்றாரு, பன்னீர்மை மொழி பறவையார் கொழுனர் என்று சொல்லக்கூடிய அவர் கொழுனர் வரும் பாங்கு அறிந்து என்ன பண்றாரா, இவர் வராரான்னு சொல்லிட்டு குழகர் வழி பார்த்து இருப்பனர். இவர் இன்னும் ஒரு 2 மைல் அந்த பக்கம் இருக்கிறார், 3 மைல் அந்த பக்கம் இருக்கிறாரு. எப்போ சுந்தரர் வருவார்னு யாரு? பெருமான் வழி பார்த்து. எப்ப கணவன் போன கணவன் வீட்டுக்கு எப்ப திரும்பி வருவான் அப்படின்னு பெண்கள் வந்து முன்னாடி சங்க காலத்துல இருக்கிற பாட்டு. கலிங்கத்து பரணியில தாப்பா தேஞ்சுதுன்னு சொல்றான். எதுக்கு தாப்பா தேஞ்சுதான்? அப்ப இருந்த தாப்பா தேஞ்சுது.
போன கணவன் வீட்டுக்கு வந்துட்டானான்னு ஒரு சத்தம் எங்கேயாவது கேட்டுதுன்னா உடனே தாப்பாவை திறக்கிறது. இரும்பு தாப்பா தானே அப்பெல்லாம். அடிச்சு திறந்து மூடி திறந்து மூடி தேஞ்சு போச்சான். அப்போனா எத்தனை தடவை திறந்துருப்போம். அந்த மாதிரி பெருமான் பார்த்துட்டு இருக்கிறார். வருவாரான்னு பரிசுத்தத்தோட வராரு, பசியோட தான் வராரு. கொடுத்து பொதிசோறும் பந்தல் வேற போட்டிருக்காரு. பந்தலை போட்டு உள்ள உட்கார வச்சு சங்கரனார் திருவருள் போல் தண்ணீர் கொடுத்தருள், தண்ணீர் திருவருள் கொடுத்து சாப்பிட வச்சு அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுக்கும் போதே உள்ள மயக்க மருந்து வச்சுட்டாரு. இல்லைன்னா சாப்பிட்டு தூங்குற ஆளா சுந்தரர். நம்மள மாதிரியா உடனே நம்ம சாப்பிட்ட உடனே எனக்கு ஒரு 1 மணி நேரம் டைம் கொடுங்க சார். எதுக்கு? ஓய்வு எடுக்கணும். அவருக்கு என்னங்க ஓய்வு? சுந்தரருக்கு உண்மையிலேயே தூக்கம் வராது. அவர் பாட்டுக்கு எப்பவும் பெருமானை வழிபட்டு இருப்பார், பெருமானை போய் வழங்கிட்டு தான் இருப்பார். எங்கேயாவது ஆளாப்ப சடன் இந்த ஆளுக்கு வந்து தூக்கம் வந்தது. எதனால வந்தது? ஏதோ மிக்சிங் நடந்துட்டு. எதுல? கொண்டு வந்த சாப்பாட்டில் மிக்சிங். கொண்டு வந்த சாப்பாட்டை ஒழுங்காக கொண்டு வந்தாரன்னா இல்லை. ஏன்னா இவர் மட்டும் தூங்கலை, ஒட்டு மொத்தமும் சாப்பிட்ட அத்தனை பேர் தூங்கியிருக்கான். அப்போ என்ன அர்த்தம்? ஒத்துக்கிறீங்களா? ரைட்டு. மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்து கொடுத்து நல்லா சாப்பிட்டு பசியாக இருந்து தூங்கியாச்சு. அப்புறம் வந்த அந்த அந்த பந்தல், வெயில் காலம் கொடுமை காலம் இல்லையா, கங்கை சடை கறந்தார் அப்பந்தரோடு தாம் கறந்தார். போகிற ஆள் தான் மட்டும் போனால் போத பந்தல்லாம் விட்டு போக வேண்டியதானே. ஏன் காசா பணமா என்ன உனக்கு குறைச்சல்? பந்தல் விட்டா என்ன? கொண்டு வந்த பொதிசோர்லாம் வந்து அந்த பாத்திரம்லாம் இருக்கும் இல்லையா, ஏன்னா அவங்களுக்கு பதில் சொல்லணுமோ என்னமோ தெரில. யாருக்கு? எங்க கொண்டு போனீங்களே ஒரு 3 பாத்திரம், இதில் ஒன்று குறையுது, எங்கே கொண்டு போய் விட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்கல்ல. அங்கே வீட்டில் ஒரு இடி விடும். ஏன்னா கொண்டு போகிற டிஃபன் பாக்ஸை அப்படியே கரெக்டாக கொண்டு வரணும். அதுவே ஒரு பெரிய ஒரு டாஸ்க்குங்க. ஏன்னா மிக்ஸ் ஆகும், அந்த பக்கம் போவோம், ஒருத்தர் மாற்றி வேணுன்னே எடுத்துகிட்டு போவான். நம்ம டிஃபன் பாக்ஸ் நினச்சி அவன் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா? இது மாதிரிலாம் நடந்திருக்கா இல்லைங்களா? இல்லைங்களா ஐயா சிறந்தனையா? வீட்டில் வரல வராங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா வந்தவர் பந்தலோட கறந்துட்டு போறாராம். கங்கை சடை கறந்தார் அப்பந்தரோடு தாம் கறந்தார். உள்ள வந்தவனையே பேசின பேச்சு எதுன்னா உபதேச பேச்சு, சிவாய நம என பேசி. இப்படி எல்லாம் பேசிட்டு முடிச்சுட்டு பந்தலை கறந்ததுக்கு அப்புறம் மைல்டாக தான் வச்சிருக்காரு. எது டோசேஜ்? டக்குன்னு முழிப்பு வந்துருச்சு. எது? சுளீர்னு வெளியில் அடித்த வெயில் கந்த பந்தல் போனோன்னே அடித்த உடனே டக்குன்னு முழிப்பு வரும். முழிப்பு வந்த உடனேயே அவருக்கு என்ன எண்ணம் பாருங்க, வந்தது இவ்வளோ பொதிசோறு கொடுத்தது ஏன் அப்படின்னா கொடுத்த சாப்பாடு அப்படி உள்ள போய் மருந்துமாக வேலை செஞ்சது, திருவருள் என்ற தண்ணீரை குடிச்சதுனால வந்தது சிவபெருமான் என்பதாக உணர்ந்தார். விட்டுட்டேனேன்னு சொல்லிட்டு தண்ணீரும் பொதிசோறும் சாப்பிடலன்னு சொன்னா வந்தது யாரோ ஒரு ஆள் 3ஆவது மனுஷன் வந்தாயா போனாயா அப்படின்னு தான் இருந்திருக்கும். ஆனா திருவருளாகிய தண்ணீரை பருகிய காரணத்தினால உணர்ந்தார். எதை உணர்ந்தாரு? கங்கை சடை கறந்தார் அப்பந்தரோடு தாம் கறந்தார். அப்படி கறந்த உடனேயே கதறாரு பாருங்க. இப்ப பெருமான் அந்த அயரா அன்பு என்ன என்பதை பதிவு செய்தது அந்த பதிகம். அதுதான் அயரா அன்பு. இத்தனையாம் ஆற்றை அறிந்திலேன் எம்பெருமான் பித்தரே என்றும்மை பேசுவார் பிறரெல்லாம் முத்தே மனிதன்னை மாணிக்கம் உழைத்தெழுந்த வித்தனே குருகா ஊர் வெள்ளடை நீ என்றே பாடுவார் பசி தீர்ப்பார் பரவுவார் பிணி களைவார் ஓடு நன்கலனாய் உண்பலிக்கு உழல்வோனே காடதே நல்லிடமாய் கடு இருள் நடமாடும் வேடனே குருகா ஊர் வெள்ளடை நீ என்றே. தருமபுர சாமிநாதன் அவருடைய ராகம் எத்தனை முறை கேட்டிருக்கேன் தெரியுங்களா? இந்த பாட்டை கிட்டத்தட்ட 1000 முறை 2000 முறை கேட்டிருக்கேன். அந்த பாட்டை அவர் பாடினார்னா
உருகாத ஆளே கிடையாது. அங்க உட்கார்ந்துருக்க அத்தனை பேர் ஆடுவாங்க. இத்தனையாம் ஆற்றை அறிந்திலேன் எம்பெருமா. இந்த அன்பு செலுத்துறதுல, அருளை செலுத்துறதுல உன்னை போல ஒரு ஆளை நான் எங்கேயுமே பார்க்கலங்கிறார். ஃபர்ஸ்ட் பஞ்சு டைலாக் வைக்கிறார். இதுதான் காணும் உபகாரம், அயரா அன்பு. இந்த அயரா அன்பு அவர்கிட்ட இருந்தது. எது இப்படி இருந்தது? கந்தது சிவபெருமான் உணர்ந்த உடனேயே இப்படிப்பட்ட ஒரு அன்பு, இப்படிப்பட்ட ஒரு எனக்கு வந்து வேற யார் செலுத்துவா என் மேல அப்படின்ற ஒரு அந்த அன்பு பீரிட்டு வருது இல்லையா, அந்த அன்பு தான் அயரா அன்பு. இப்படி மணிவாசக பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், நாவுக்கரச பெருமான், ஞானசம்பந்தர் 4 பேருமே அயரா அன்பு என்று சொல்லக்கூடியதை எவ்வாறு பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருமுறை பதிவு. அப்ப நமக்கு வந்து பெருமான் செய்கின்ற உபகாரம், நமக்கு எவ்வாறு அவன் உபகாரம் செய்கிறான், காணும் உபகாரம் எவ்வாறு செய்கின்றான் என்பதை எப்படி உணர்றது? இந்த திருமுறைகளை படிக்க படிக்க என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இறைவனுடைய அந்த அருள் வீழ்ச்சியின் காரணமாக இறைவன் நமக்கு என்ன ஏங்க வெறும் சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு மட்டுமா காட்டுறாரு? இல்லை அவங்க மட்டும் ஒஸ்தியா? எல்லா ஆன்மாவும் பெருமானுக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இந்த அனுபவம் உண்டு. நமக்கு இல்லைன்னு நினைக்க வேணாம். நமக்கு ஒரு நாள் உண்டு. நமக்கு இந்த பெருமான் அருள் செய்வார். இதே மாதிரி அருள் செய்வார். அவங்களை எப்படியெல்லாம் அவங்க உணர்ந்தார்களோ, அவர்கள் எப்படியெல்லாம் அனுபவித்தார்களோ, அந்த அனுபவம் நிச்சயமாக நமக்கும் ஒரு நாள் பெருமான் அமைத்திருக்கிறார். ஆனால் என்ன, கொஞ்சம் டிலே முன்ன பின்ன ஆகுது, அவ்வளோதானே தவிர அதை கொஞ்சம் திருவாசகம் படித்து சீக்கிரமாக அந்த கேப்பை ஃபில்அப் பண்ணும். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கடல் செலுமே அப்படிங்கிறதுல எடுத்துக்காட்டு வேண்பா 1 என்ன சொல்லுது?